கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் காலை கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்கிற நேரம் எல்லாரும் இந்த நாட்களில் நம்ம ஒவ்வொரு நாளும் பெண்களை குறித்து தியானித்து கொண்டே வருகிறோம். இன்றைக்கு பெண்கள் தங்கள் வாழ்வின் தோல்விகளை கையாண்ட விதம், அதை குறித்து நம்ம பார்க்கிறோம். வாழ்வில் எல்லாருக்கும் தோல்வி உண்டு, அப்படிதானே? வாழ்க்கையில் எல்லாரும் தோல்வி சந்தித்து தான் ஆகணும். அந்த தோல்வியை பெண்கள் எப்படி கையாண்டாங்க, இல்லாவிட்டால் நாம் எப்படி கையாளலாம், அவர்கள் கையாண்ட விதமுறைப்படி நாமும் எப்படி கையாளலாம் என்று கற்றுக்கொள்ள போகிறோம். அல்லேலூயா. தோல்வி என்பது நிரந்தரமே அல்ல. ஒருவன் விழுந்துட்டான்னா அவன் ஒரு நாள் கண்டிப்பாக எழுந்திருக்க தான் செய்வான். அதில் விழுந்தவன் அந்த இடத்துலையே என்னை படுத்து கிடக்க போகிறது இல்லை. அது நம்முடைய மன வலிமையில தான் இருக்குது. விழுந்தவன் அப்படியே விழுந்து கிடக்க அல்ல. என்ன காரியத்தில் நாம் விழுந்து கிடக்கிறோம் என்பது தெரியலை. ஒருவேளை வாழ்க்கையின் குடும்ப பிரச்சனைகளாக இருக்கலாம், பிள்ளைகளை நடத்துகிற விதத்திலாக இருக்கலாம், இல்லாவிட்டால் நம்முடைய குடும்ப உறவினர்கள் நிமித்தமாக இருக்கலாம், ஏதோ ஒன்றி படிப்பில் ஆயிருக்கலாம், ஏதோ ஒரு காரியத்தில் தோல்வி பெற்றிருக்கலாம். ஆனால் தோல்வி நேரத்தில் சிலர் அப்படியே விழுந்து கிடக்கிறாங்க, ஆனால் சிலர் அந்த தோல்வியை தாண்டி எழுந்திருக்கிறாங்க. ஹல்லேலூயா. தோல்வியை தாண்டி எழுந்திருக்கிறவங்க தான் ரொம்ப ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வாங்க. ஆமேன். தோல்வியே ஒரு நமக்கு என்ன இருந்தது, ஒரு பாடமாக அமைகிறது இல்லை. ஒரு தோல்வி வந்தால் தான் அந்த பாடம் நமக்கு ஒரு நாள் மறக்காது. நீங்கள் இல்லைன்னா பாருங்கள், எத்தனையோ நன்மைகள் கர்த்தர் நமக்கு செய்திருக்கிறார். ஆனால் வாழ்வில் சில தோல்விகள் வரும். அந்த தோல்விகளை தான் மற்ற இடத்துல பகிர்ந்து அதிக நேரம் நம்ம பகிர்ந்து விடுவோம். அந்த காயம் மாறுகிறதற்கு கொஞ்சம் நாட்கள் ஆகும். நன்மையை ஒரு நாளும் பகிர்ந்துக்கிட மாட்டோம். தோல்வி வரும்போது அந்த தோல்வியை என்ன செய்கிறோம், பகிர்ந்துக்கிடுகிறோம். ஆனால் அநேக இளமையில் நம்ம விழுந்து கிடக்க வேண்டியவர்கள் அல்ல, நம்ம எழுந்திருக்க வேண்டியவர்கள். வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்கள், நீங்கள் விழுந்து தோல்வியிலே விழுந்து கிடக்கிறவங்க அல்ல. ஒரு பாடம் 2 பாடம் அரியர் விழுந்தோன்னா அந்த பாடத்தை விட்டுட்டு நம்ம விழுந்து நான் தோற்றிட்டேன் படிக்கிறவன் அதோடு நிறுத்திடுவான். அதே அரியர் மார்க்கை திருப்பவும் எழுதி எடுத்துட்டான்னா அவன் அடுத்த வகுப்புக்கு நேராக போவான். ஹல்லேலூயா. அவன் திரும்ப ஒரு இன்ட்ரெஸ்ட் அவனுக்கு இருக்கும், படிக்கணும் அப்படின்னு உள்ள ஒரு இது இருக்கும். பாருங்கள், ஒரு அறிஞர் பக்கத்தில் ஒரு சின்ன பையன் போகிறானா, அந்த பையன் கையில் ஒரு பட்டர்ஃப்ளையை வச்சுருந்தானா. இல்லை, அறிஞர்கிட்ட கேட்டானா, நல்ல ஒரு அழகான பட்டர்ஃப்ளை கையில் இருக்குது, இந்த பட்டர்ஃப்ளை செத்ததா உயிரோடு இருக்குதா அப்படின்னு கேட்டாராம். உடனே அறிஞர் நல்ல ஒரு மனுஷன், அவ சொன்னாராம், உன் கையில் தான் இருக்குது, அந்த சாவும் அது பிழைக்கிறதும் உன் கையில் தான் இருக்குது. ஏன்னா அவன் கையில் தான் அந்த பட்டாம்பூச்சி கையில் இருக்குது, அழகாக தான் இருக்குது. அறிஞர் செத்துன்னு சொன்னோன்னா இவன் என்ன செய்வான், அதை பறக்க விட்டுருவான். ஆனால் அவர் உயிரோடு இருக்கிறேன்னு சொல்லிட்டுன்னா இவன் கையை வச்சு என்ன செய்வான், நசுக்கி போட்டுருவான். இப்போ கையில் தான் இருக்குது. வாழ்க்கையின் தோல்வியையும் வெற்றியும் நம்ம கையில் தான் இருக்குது, பெண்கள் கையில் தான் இருக்குது. விசேஷமாக சொல்கிறேன், பெண்கள் கையில் தான் இருக்குது வாழ்க்கையின் தோல்வியும் வெற்றியும். நம்ம நசுக்கி போட்டோன்னா அது சாகும், நம்ம அந்த கையை திறந்தோன்னா அது பட்டாம்பூச்சி மாதிரி பறக்கும். ஆமேன் சொல்லுங்க. அப்படிதான் சில பெண்கள் கையாண்டிருக்காங்க. 2 ராஜாக்களுடைய புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. 2 ராஜாக்களுடைய புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலே ஒரு வசனத்தை நம்ம படிக்கிறோம் பாருங்க. தீர்க்கதரிசியுடைய புத்திரரில் ஒருவனுக்கு மனைவியாயிருந்த ஒரு ஸ்திரீ எலிசாவை பார்த்து, உமது அடியானாகி என் புருஷன் இறந்து போனான், உமது அடியான் கர்த்தருக்கு பயந்து நடந்தான் என்பதை அறிவீர். கடன் குடித்தவன் இப்போது என் 2 குமாரை தனக்கு அடிமைகளாக்கி கொள்ள வந்தான் என்றான். எலிசா அவளை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? நமக்கு தெரிந்ததான ஒரு பகுதி. தீர்க்கதரிசியுடைய புத்திரருடைய மனைவி. இந்த சூழ்நிலையில் இவ எந்த பிரச்சனையை, தோல்வி இவருடைய வாழ்க்கையில் வருகிறது, அதாவது வேதனை வருகிறது, துக்கம் வருகிறது. தோல்வின்னு சொல்கிறத விடவும் வாழ்க்கையில் ஒரு கசப்பு நிறைந்த ஒரு சூழ்நிலை வருகிறது. 2 குட்டி பையன்மார், 2 பிள்ளைகள், அவங்க அழகாக வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவர் ஒரு தீர்க்கதரிசி, அவளே சர்டிஃபிகேட் கொடுக்குறா, இவ கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவன் அப்படின்னு சொல்லி சர்டிஃபிகேட். ஆனால் இவங்க வாழ்க்கையில் ரொம்ப கடன் பாரம், கடனால் அவங்களால தலை தூக்கி நிற்க முடியலை. அந்த சூழ்நிலையில் கடன் பாரம் மிக பெருசாக இருக்கும்போது தான் புருஷன் இறந்து விடுறாரு.
புருஷன் இறந்து கடனை மீட்டக்கூடிய நிர்வாகம் இவ கையில் இல்லை. பிள்ளைகளோ குட்டி பிள்ளைகள். இவள் கைம்பெண்ணா இருக்கிறா. இவ தீர்க்கதரிசி, ஒரு இளம் மனைவியாகவே இருக்கிற. 2 பிள்ளைகள் பாருங்க. கடன் பாரத்தின் முக்கியம் பெரிய ஒரு சூழ்நிலை. இந்த சூழ்நிலையில இன்னும் வேதனைப்படுத்தும்படி கடன்காரர்கள் வந்து கடனை அடை என்று சொல்வதற்கு பதிலாக தன்னுடைய பிள்ளைகளையே பிடித்துட்டு போகிறாங்க. நம்பிக்கையாயிருந்தது 2 பிள்ளைகள். இந்த பிள்ளைகளையே தூக்கிட்டு போகிற ஒரு சூழ்நிலை வருகிறது. எவ்வளோ வேதனை இருக்குன்னு பாருங்க. கடன் அவளுடைய சூழ்நிலை, இந்த கிரிட்டிக்கலான ஒரு கண்டிஷனில் அவள் சந்திக்கிறது கடன் பாரம். 2வது புருஷன் செத்து போயாச்சு. அந்த மரண கட்டின் வேதனை, அந்த மரண தாக்கத்தின் அந்த தனிமை என்ற ஒரு வேதனை. நான் தனிமையாக்கப்பட்டேனே, என் பிள்ளை ஆதரிக்க யாருமே இல்லையே, என் பிள்ளைகளை எப்படி காப்பாற்றுவேன், எந்த வேலைக்கு போவேன், என்ன செய்வேன், எப்படி என் 2 பிள்ளைகளை காப்பாற்றி பெரிய ஆளாக்கி படிக்க வைத்து அவர்களுக்கு ஒரு எதிர்காலத்தை என்னாலே உருவாக்க முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா கடனோ பெருசாக இருக்குது. கடன் அடைக்கக்கூடிய எந்த வழியும் இல்லை, எந்த நிர்வாகமும் இல்லை. ஆண்டவரே, நான் என்ன செய்வேன்னு உள்ள சூழ்நிலையில், அந்த கடைசி சூழ்நிலையில் அவள் நின்று கொண்டிருக்கிற போது கடன்காரலும் பிள்ளைகளை பறித்து கொண்டு போகிற ஒரு நம்பிக்கை அன்றி இருந்தது 2 குமாரர்கள். அவர்களையே பிடித்துட்டு போகிறாங்க. மிகப்பெரிய ஒரு சூழ்நிலை. இவ கையாளுகிற ஒரு விதம்தான் முக்கியமானது. தேவ ஜனங்களுக்கு உற்சாகம் உள்ளது. உடனே அவள் என்ன செய்கிறா தெரியுமா? தீர்க்கதரிசியை தேடி வந்தா. தீர்க்கதரிசியை தேடி வந்தா. எலிசாவிட்ட வந்து சொல்றா, நம்ம என்ன சொல்லுவோம் இந்த சூழ்நிலையில்? நம்ம என்ன சொல்லுவோம்? பாவி பையன், யாம் தலை மேலே கடமாரத்தை வச்சுட்டு அவனும் செத்து போயிட்டான்னு சொல்லி என்ன செய்வோம்? புருஷனை திட்டி தீர்ப்போம், கணவனை திட்டி தீர்ப்போம், அவ்வளவு சொல்லுவோம் இல்லையா? 10,000 1,00,000 ரூபா அவன் கடன் வச்சுட்டு போனாலே திட்டுற குடும்பங்கள் ஏராளம் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா பிள்ளைகளையே பிடித்துட்டு கொண்டு போகக்கூடிய அளவுக்குள்ள கடன் பாரம். அதை வச்சுட்டு போனவரும் தீர்க்கதரிசி இடத்துல வந்து சொல்கிறாரு, என் புருஷன் கர்த்தருக்கு பயப்படுகிறவன். ஹல்லேலூயா. உண்மையுள்ள மனுஷன். ஆனால் ஏதோ காரணத்தினால அவருக்கு கடன் வந்துட்டு அவர் செத்திட்டாரு. ஆனால் என் தலையின் மேலே இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வந்தது என்பதை விடவும் அவள் சொல்ல, நான் என்ன செய்யணும்ப்பா, நான் என்ன செய்யணும், இந்த பிரச்சனை நேரத்தில் நான் என்ன செய்யணும்? ஒரு ஆலோசனை கேட்குறா தீர்க்கதரிசி இடத்துல. ஹல்லேலூயா. உண்மையிலே நான் சொல்ல, மனுஷன் இடத்துல ஆலோசனை கேட்டான்னா அவங்க சொல்லி கொடுத்துருப்பாங்க, சரி பிள்ளை தானே போகட்டும், பிள்ளையை விட்டுட்டு நீ நல்லா வாழு அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஆனால் இவர் சொல்கிறாரு, உன் வீட்டுக்குள்ளே என்ன இருக்கு? ஹல்லேலூயா. உன் வீட்டுக்குள்ளே உனக்கும் தெரியாத ஒன்று மறைந்து இருக்கிறது தெரியுமா? நீ எல்லாவற்றையும் கவலையோடு எண்ணிக்கொண்டிருக்கும்போது உன் வீட்டுக்குள்ள உன்னை ஆசீர்வதிக்கும்படியாக ஒரு சிறிய பாத்திரம் இருக்கிறது. அந்த பாத்திரத்துக்குள்ளே எண்ணெய் இருக்கிறது, உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டிருப்பார்ல. ஹல்லேலூயா. ஆவியானவர் உண்மையாகவே என்னோடு பேசினார், உங்களோடு பேசுவார்ன்னு நினைக்கிறேன். தேவ பிள்ளைகளை பல நேரங்களில் நம்ம அங்கலாய்ப்போம். ஆண்டவரே, என் ஃப்ரிட்ஜை திறந்தால் ஒன்றும் கிடையாது, என் ஸ்டோர் ரூமில் போனால் ஒன்றும் கிடையாது, என்னுடைய சூழ்நிலை, என் பேங்க் பேலன்ஸை பார்த்தா 0வாக இருக்குது. என் புருஷன் நல்லா சில நேரம் என் வீட்டுக்கு வேலை செய்து கொண்டே வரமாட்டார். அவர் வேலை செய்தாலும் தண்ணி அடித்து அவ்வளவும் காலி பண்ணுறாரு. பொத்தலான பையில் போடுற மாதிரி கடலேருந்து வெளியே வரவே முடியலை. ஆண்டவர் என்ன செய்யன்னு தெரியலை. ஆனால் பல நேரங்களில் நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கிற அந்த எண்ணெயை மறந்து போகிறோம், அந்த பாத்திரத்தில் இருக்கிற எண்ணெயை மறந்து போகிறோம். தீர்க்கதரிசியிலும் வீட்டில் இருக்கு. அவளுக்கு ஞாபகம் வந்து, என் வீட்டில் ஒரு குடம் எண்ணெய் இருக்குப்பா. எல்லாத்தையும் கடன் பாரங்கள் எல்லாம் இருக்கிறது, அவர் மரித்து போனதெல்லாம் உண்மைதான். ஆனால் அவள் வீட்டுக்குள்ளே இருக்கிற எண்ணெய் குறைந்து போகலை, அவள் வீட்டுக்குள்ளே எண்ணெய் நிறைவாக இருந்தது. ஹல்லேலூயா. ஆண்டவர் இன்னைக்கு தேவ பிள்ளைகளை பார்த்து சொல்கிறார், எல்லாரும் கடன் பாரத்தில் தான் இருக்கிறாங்க. ஆனால் ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள், அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளைகளுக்கு உங்கள் பாத்திரத்துக்குள்ள ஆண்டவர் விசேஷமான அபிஷேகத்தை வச்சுருக்காரு. அந்த எண்ணெய் குறைந்து போகலை. அந்த அபிஷேகம் உங்கள் மேலே இருந்தால் மட்டும் போதும். கையாளுகிற விதம், ஏன்னா அவள் தீர்க்கதரிசி. அவள் எப்படி கையாண்டா, உலக மனுஷனை தேடி போகலை, இன்னொரு இடத்த கோர்ட்டை தேடி போகலை, என் பிள்ளையை பிடிச்சிட்டு போகிறான்னு போலீஸ் ஸ்டேஷனை நாடலை, எங்கள் இடத்துலையும் போகலை.
என் பிள்ளைக்கு வந்த பிரச்சனைக்கு, எனக்கு வந்த பிரச்சனைக்கு நான் தீர்க்கதரிசி இடத்தில் போவேன். மருத்துரு வந்தது, உன் வீட்டில் இருக்கிற எண்ணெய் போதும்ப்பா, வேற நீ எங்கேயும் போகண்டா. காலியான பாத்திரத்தை வாங்கினாங்க, உள்ளறையில் போனாங்க, கதவை பூட்டினாங்க, முழங்கார் படிட்டு ஒவ்வொன்றையும் அதில் ஊற்றுனாங்க. கர்த்தர் அவருடைய வாழ்க்கையை ஆசீர்வதித்தார். ஆமென் சொல்லுங்க. அந்த இடத்துல படிக்கிறோம் பார்த்தீங்களா, அவள் போய் தேவனுடைய மனுஷன் சொன்னபடியே என்ன செய்தா. இன்னும் கேட்கல, அவ தேவனுடைய மனுஷன் என்னென்ன சொன்னாரோ எல்லாத்தையும் செய்து அதை திரும்ப வந்து தேவனுடைய மனுஷனுக்கு அறிக்கை கொடுக்கிறா. 7வது வார்த்தையிலே படிக்கிறோம், கடனை தீர்த்து மீந்ததை கொண்டு நீ உன் பிள்ளைகளும் ஜீவனம் பண்ணுங்கள். பிள்ளை செத்து போச்சா இந்த இடத்துல? பிள்ளை சாகல்ல. பிள்ளைய சத்துரு பிடிச்சிட்டு போனானா? பிடிச்சிட்டு போகல. தேவ ஜனங்களே, வசனம் சொல்லுது, அவன் கடனும் தீர்ந்துட்டு அவ பிள்ளைகளும் பாதுகாக்கப்பட்டாங்க. அவள்கள் ஜீவனம் பண்ண கடைசி வரைக்கும் அந்த ஒரு குட எண்ணெயே போதுமானது. ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்றைக்கு நான் சொல்றேன், நீங்க ஒரு வர சீரோ பேலன்ஸோட இன்னைக்கு வந்திருக்கலாம். ஆனா உங்களுக்குள்ள இருக்கிற அபிஷேகம் அந்த பேங்க் புக்கை விடவும் அபிஷேகம் விலையேற பெற்றது. தேவ பிரசன்னம் என்பது விலையேற பெற்றது. அபிஷேகம் விலையேற பெற்றது. ஆண்டவர் இந்த மண்பாண்டங்களுக்குள்ளே தந்திருக்கிற அபிஷேகம் விலையேற பெற்றது. ஒவ்வொரு நாள் அந்த அபிஷேகம் எனக்குள்ளே இருக்கிறதற்காக நன்றி ஆண்டவரே. பெரிய பர்வதம் தான், நீ எம்மாத்திரம் தேவ பிள்ளைக்கு முன்பாக நீ சமபூமி. ஆமா, இது பலத்தினாலும் அல்ல, இது பராக்கிரமத்தினாலும் அல்ல, இது கர்த்தருடைய ஆவியினாலே ஆகும். ஆமென் சொல்லுங்க. இது கர்த்தருடைய ஆவியினாலே ஆகும். இது எப்படி நடக்கும்? கர்த்தருடைய ஆவியினாலே நடக்கும். ஹல்லேலூயா. ஆமென். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எரேமியாவுடைய வாயினாலே சொன்ன வார்த்தை நிறைவேற்றும்படி கர்த்தர் கோரேசுடைய ஆவியை எழும்ப பண்ணினார். அவனை ஆவிக்குள்ள ஒரு உற்சாகத்தை கொடுத்தாரு. போப்பா, அவனுக்கு கொண்டு அந்த எல்லாத்தையும் திருப்பி அனுப்பிடு. ஆமென். கர்த்தர் யாரையும் பயன்படுத்துவார், எவரையும் பயன்படுத்துவார். அவ ஒன்றும் கேட்கல, இந்த ஒரு கூட எண்ணெய் வச்சு நான் என்ன செய்ய முடியும்னு கேட்கல. தீர்க்கதரிசி சொன்ன அதே வார்த்தையை நம்பி போனா. இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிற தேவ பிள்ளைகள், ஆண்டவர் பலிபீடத்திலிருந்து ஒரு வார்த்தையை அனுப்பினாருன்னா அந்த வார்த்தையை நம்பி போங்க. குஷ்டரோகியாக 10 பேர் ஆண்டுடைய சமூகத்தில் வந்தாங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் போய் ஆசானை காண்பீங்கள், போற வெளியிலேயே நீங்க போகலாம் என்று சொல்லி அனுப்புறாங்க. அவ போற வெளியிலே விடுதலையாக்கப்பட்டாங்க. ஆண்டவர் கை வைக்கல். அந்த வார்த்தையை நம்பி அவர்கள் போன போது அற்புதம் நடந்தது. வார்த்தையிலே விடுதலை உண்டு, வார்த்தையிலே வெற்றி உண்டு, வார்த்தையிலே ஜீவன் உண்டு. வார்த்தை நம்மை குணமாக்கும், வார்த்தை நம்மை விடுவிக்கும். ஹல்லேலூயா. அந்த ஒரு இடத்துல நீங்க வார்த்தையை மிஸ் பண்ணாதீங்க. கர்த்தர் நமக்கு கொடுத்த வார்த்தையை எடுத்து அதை பயன்படுத்துவோம். ஆமென். ஒவ்வொரு காலியான பாத்திரங்களை அவள் ஊத்த எல்லாவற்றிலும் ஒரு நிறைவை அவள் பார்த்தாள். கடைசியாக பிள்ளைகளே சொல்றாங்க, அப்பா இனி ஒரு பாத்திரமே இல்லை, இனி ஒண்ணுமே இல்லை. உடனே என்ன செய்யுது? நின்று போச்சு. அந்த அளவுக்குள்ள ஆசீர்வாதம், இனி வேண்டாம் என்று சொல்லக்கூடிய அளவுக்குள்ள ஆசீர்வாதத்தை ஆண்டவர் அந்த பெண்ணுக்கு கொடுத்தார். ஹல்லேலூயா. பிரச்சனை வந்து கடன் பாரத்தில் இவள் எப்படி கையாண்டதான்? கடன் பாரத்தை நிர்வாகம் இல்லாத போது, பிள்ளை பிடித்து கொண்டு போகிற சூழ்நிலை வந்தபோது, வீட்டை விட்டு வெளியேற்றப்பட வேண்டிய சூழ்நிலை வந்தபோது அவள் கர்த்தரையே சார்ந்திருந்தாள். கர்த்தரையே நம்பிக்கை கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். 2 கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, என் அப்பாவை நீங்க பார்க்காதீங்க, அம்மாவை நீங்க பார்க்காதீங்க. ஆளிலே உற்றார் உறவினர் அல்ல, கர்த்தரே எனக்கு சகாயம் செய்கிறவர். அவர்தான் சகாயம் செய்யும் கேடகம், அவர்தான் ஒத்தாசை பண்ணுகிறவர். இன்றைக்கும் ஒருவேளை இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, கடன் பாரத்தின் உச்சத்தில் உன்னுடைய சூழ்நிலை எப்படி இருக்கா? நாளை நான் என்ன செய்வேன்? ஒருவேளை பிள்ளைகளை குறித்த ஒரு பாரம், என் பிள்ளை 2 பேர் இருக்காங்க, ஆண்டவரே நாளை என் பிள்ளைக்காக என்ன செய்வேன்னு ஏக்கத்தோடு வந்திருக்கலாம். அப்படிப்பட்டவங்க 2 கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே, இந்த வார்த்தை எங்களுக்கு அனுகிரகமாக இருக்கட்டும். இந்த வார்த்தையின்படி எங்களை ஆசீர்வதி. எங்கள் கடன் பாரங்களுக்கு முற்றுப்புள்ளி உண்டாவதாக, முற்றுப்புள்ளி உண்டாவதாக. எங்கள் கடன் பாரங்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி உண்டாவதாக. நாங்கள் கடனிலிருந்து வெளியே வர ஆண்டவர் எங்களுக்கு இரக்க செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. நியாயாதிபதியுடைய புஸ்தகம் 13வது அதிகாரம் 22, 23 வார்த்தைகளை படியுங்க. நியாயாதிபதியுடைய புஸ்தகம் 13வது அதிகாரம் 22, 23 வார்த்தைகள்.
தன் மனைவியை பார்த்து, நாம் தேவனை கண்டோம், சாகவே சாவோம் என்றான். அதற்கு அவன் மனைவி, கர்த்தர் நம்மை கொண்டு போட சித்தமாயிருந்தாள் அவர் நம்முடைய கையிலே சர்வாங்க தகன பலியையும் போஜன பலியை ஒப்புக்கொள்ள மாட்டார். இவை எல்லாம் நமக்கு கட்டளையிடவும் காண்பிக்கவும் மாட்டார், இவைகளை நமக்கு அறிவிக்க மாட்டார் என்றான். அல்லேலூயா. இங்கே பார்க்கிறோம், மனோவாவின் மனைவி. ஒரு பெரிய ஒரு காட்சி ஆண்டவர் கொடுக்கிறார், பிள்ளையை கொடுப்பேன் எல்லாவற்றையும். இந்த சூழ்நிலையெல்லாம் புருஷன் வந்து சொல்றாரு, நம்ம சாகவே சாவோம். ஒரு கிரிட்டிக்கலான நேரம், நம்ம சாகவே சாவோம். அவர் வந்து சொல்றாரு, சில நேரங்களில் பக்கத்தில் பிரச்சனையை தாங்க முடியாமல் எத்தனையோ பேர் சொல்றாங்க, உலக பிரகாரமான மக்கள் சொல்றாங்க, நம்ம 2 பேரும் செத்தே போயிடுவோம். கடலில் விழுந்து சாகலாம், தூங்கி சாகலாம், மாத்திரை வாங்கி சாகலாம், இன்ஜெக்ஷன் போட்டு சாகலாம். இப்படி பல முறையில் சாவை எதிர்நோக்கி சொல்கிற ஒரு வார்த்தை, நம்ம இனி வாழ மாட்டோம், நம்ம 2 பேரும் செத்தே போயிடுவோம். அதுக்கு முன்னதான் பார்த்தீங்கன்னா, அந்த மனோவா பார்த்தீங்கன்னா அந்த போஜன பானத்தை கொடுக்குறா. அந்த இடத்துல கர்த்தருடைய வார்த்தை தரிசனமாகிறா, கர்த்தருடைய வார்த்தை வயல்வெளியிலே கிடக்கிறது. அப்படி செய்த நேரத்தில் வெள்ளாட்டுக்குட்டியை சமைத்து போஜன பலியெல்லாம் கொண்டு கொடுக்கிறார். வெள்ளாட்டுக்குட்டியை பிடிச்சி பெருசாக எல்லாம் செய்கிறாரு. அக்னிய வானத்தில் இருந்து எல்லாம் பார்க்குறாரு. ஆமென். ஆனால் ஆண்டவர் தரிசனமானதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் இல்லை. வெள்ளாட்டுக்குட்டி கொடுத்ததெல்லாம் சரிதான், போஜன பலி கொடுத்ததெல்லாம் சரிதான், இவன் நேரடி அக்னி வானத்திலேருந்து பார்த்ததெல்லாம் சரிதான். ஆனால் பிரச்சனை வந்த உடனே நாம் செத்துருவோம். எல்லாரும் அப்படி தானே. நம்ம ஹல்லேலூயா, நம்ம என்ன செய்வோம்? செத்துருவோம். இதுதான் அவன் சொல்ல, நான் சாகவே கொஞ்சம் முன்னதான் வெள்ளாட்டை கொடுத்து போஜன பலி கொடுத்து ஆண்டவரை மகிமைப்படுத்தி ஆண்டவருடைய அக்னி வல்லமை பெற்று கொஞ்ச நேரத்துக்கு முன்னதான் இதெல்லாம் செய்தான். தேவ ஜனங்களே, இன்றைக்கு 21 நாள் நம்ம உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணுறோம். எல்லாம் ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு சொல்லி வீட்டில் போகும்போது பிரச்சனை பெருசாக வந்துடும். உடனே என்ன சொல்லுவோம்? கர்த்தர் வார்த்தையை கொடுத்தார் என்று சொல்வதை விடவும் நம்ம இதுக்கு முன்னே நிற்க முடியாது. நம்ம என்ன செய்வோம்? செத்துருவோம். ஹல்லேலூயா. ஞாயிற்றுக்கிழமை நல்ல வார்த்தை தான் கேட்டுட்டு போவோம், வார்த்தை இருக்குது. ஆனால் வீட்டில் போனோடனே சாவை எதிர்நோக்கி காத்திருப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா பாதி பாற்று 2 பேருக்கும் ஆண்டவர் தரிசனத்தை கொடுக்குறார். ஒரு ஆள் சொல்கிறாரு, தோல்வியான வார்த்தை, நம்ம செத்துருவோம், நம்ம இனி பிழைக்கவே மாட்டோம். அப்போ தான் மனோவின் மனைவி அந்த பிரச்சனை எப்படி கையாளுறாங்க பாருங்க. அவ சொல்கிறான், நம்ம அதற்கு அவன் மனைவி, கர்த்தர் நம்மை கொண்டு போட சித்தமாக இருந்தால் அவர் நம்முடைய கையில் தகன பலியும் போஜன பலியும் ஒப்புக்கொள்ள மாட்டார், இவைகளை நமக்கு காண்பிக்கவும் மாட்டார், இவைகளை நமக்கு அறிவிக்கவும் மாட்டார். 3 காரியங்களை அவர் சொல்கிறார். ஒப்புக்கொள்ள மாட்டார், காண்பிக்க மாட்டார், அறிவிக்கவும் மாட்டார். ஹல்லேலூயா. மனைவி சொல்கிறான், ஆண்டவர் இவன் சொல்கிறான், கர்த்தர் நம்ம என்ன நினச்சிதாரு, கொன்று போடுவார், நம்ம செத்துருவோம் இனி. ஆனால் இவங்க சொல்கிறாங்க, நாம் சாகிறதா இருந்தா கர்த்தர் ஒரு வார்த்தையை கூட கொடுத்துருக்க மாட்டார், ஒரு வாக்குத்தத்தம் கூட கொடுத்துருக்க மாட்டார். கர்த்தர் நான் ஜெபிக்கிற ஜபத்தை கேட்டிருக்கவே மாட்டார், போஜன பலியை ஏற்றுக்கொள்ளவே மாட்டார். ஆண்டவர் இந்த வார்த்தை தரிசனத்தினால எனக்கு பேசியிருக்க மாட்டார். ஆண்டவர் கொன்று போடவா தேவ பிள்ளைகளை தேவ சந்நிதியில் நம்ம கொண்டு வருகிறார். தேவ சந்நிதியில் நம்ம கொண்டு வந்து நமக்கு வாக்குத்தத்தங்களை எதற்காக ஆண்டவர் கொடுக்கிறார்? உங்களை சாகடிக்கவா? உங்களை சாகடிக்குமா? நீங்கள் தோல்வியை சந்திக்கிற ஜனங்களா? ஜெயம் கர்த்தருடையது, தேவ பிள்ளைகளுக்குரியது. ஆனால் சாத்தான் பல நிலைமையில நம்மளுடைய சோதனைகள் வரும், பிரச்சனைகள் வரும். அந்த இடத்துல நம்ம நிற்கிறோமா நிற்கலையா? ஆண்டவர் அதான் சோதி, வனாந்திர வாழ்க்கை வரும், அந்த இடத்துல நிற்கிறோமா நிற்கலையா என்று சோதித்து பார்க்கிற தேவன். பாருங்க, எசபேலுடைய வார்த்தையை கேட்டவுடனே எலியா சொல்றான், நான் செத்து போறேன், அவன் சாக வேண்டும், போதுங்கர்த்தாவை என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், போதும் வாழ்ந்தது போதும், என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும் என்று சொல்லி அவருக்கே ஜப மண்டபத்தை கொடுத்து, நீர் வாரம் என் ஆத்துமாவை எடுத்துட்டு போவோம், நான் இல்லை உமக்கு ஊழியம் செய்ய முடியாது அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறான். சூரிய செடியின் கீழே உட்கார்ந்துருக்கிறான். ஆனால் அவனுடைய இறுதி நாட்களில் அந்த சாக காணாமலேயே ஆண்டவர் அவனை உயிரோட மேலே கொண்டு போயிட்டார்.
ஹல்லேலூயா. சாகணும்னு தான் ஜெபம். ஆனால் சாவு வராத ஒரு ஆள் ஆறு? ஏனோக்கு இன்னொரு ஆள் எலியா. சுழல் காத்திலே ஆண்டவர் தூக்கிட்டு போறாரு. ஹல்லேலூயா. அவன் சொல்றான் சாக போறேன். அவன் சொன்ன ஜெபத்துக்கு பதில் கொடுத்தாருன்னு அன்னைக்கு ஆண்டவர் சாப்டரை முடிச்சு போதும்னு சொல்லியிருப்பார். ஆனால் ஆண்டவர் அதை விடவும் எலியாவை ரதத்துக்கு மேலாக கொண்டு போய் சுழல் காற்றில் கொண்டு போய் அவனை மேலே கொண்டு போயிட்டார். அவன் சாகவே காணலை. ஆம் தேவ பிள்ளையை, நமக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார். மறிக்கிறதற்காக உங்களை எல்லாரையும் கொண்டு வரல, வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுகிறதற்காக கொண்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால மறிக்க மாட்டேன்னு இல்லை, மரணம் வரும். ஆனால் வாக்குத்தத்தம் நிறைவேறாம மரணம் சம்பவித்தது. நம்மை குறித்து எழுதியிருக்கிற அத்தனை வாக்குத்தத்தங்களும் நிறைவேறின பின்புதான் மரணம் வரும். ஹல்லேலூயா. இயேசுவை எத்தனை தரம் கொலை செய்ய முயற்சித்தாங்க. அவர் எத்தனை தரம் மேலே இருந்து தள்ளி போட கூட பிசாசு எத்தனைத்தான். எத்தனை தரம் அவரை கைங்கால பிடிச்சு கட்டி பார்த்தாங்க. ஆனால் இயேசுவை கொலை செய்ய முடியலை. கடைசியில் ஆண்டவர் ஒரு வார்த்தையை குடிக்கிறார், முடிந்தது. நான் வந்த காரியம் அத்தனையும் முடிந்தது என்று சொன்ன பின்னுதான் அவருடைய ஆவி பிரிந்தது. ஹல்லேலூயா சொல்லுங்க. அப்படியானா இயேசுவை குறித்த எத்தனையோ வாக்குத்தத்தங்கள். இயேசு என்னும் இரட்சகர் நசரேன், ஒரு நாள் நசரேன் என்று அழைக்கப்படுவார் இல்லையா? எகிப்துக்கு கொண்டு போகப்படுவார், இம்மானுவேல் என்று பெயர் எடுக்கப்படும், அவருடைய வஸ்திரங்கள் பங்கிடப்படும். என்னெல்லாம் இருந்து எல்லாம் பழைய ஏற்பாட்டு வாக்கு திட்டங்களும் புதிய ஏற்பாடில் அவருடைய 39வது வயது வரைக்கும் அப்படியே நிறைவேற்ற அந்த 33.5 ஆண்டுகள் அவருடைய வாழ்க்கையில் வந்த அத்தனை வயதுகள் நிறைவேறுக்கு முன்னே அத்தனை வாக்கு தத்தங்கள் நிறைவேறி முடிந்த பின்பு ஆண்டவரே தன்னுடைய ஆவியை அவருடைய பிதாவின் கையில் ஒப்பு கொடுக்கும் வரைக்கும் எந்த சாத்தானும், எந்த பரிசேன், எந்த வேதபாரகனும், எந்த சதுசேனும் இயேசுவுடைய ஒரு காரியங்களை கூட அவர்கள் மேற்கொள்ள முடியலை. எத்தனை தரம் அவங்க எத்தனிச்சாங்க, எத்தனை தரம் பிடிச்சாங்க, எத்தனை தரம் கொண்டு போனாங்க, எத்தனை தரமோ நினைச்சாங்க. ஆனால் யாரும் அவருடைய ஜீவனை பறித்து கொள்ள முடியல. இந்த பிதாவுடைய வாக்கு தத்தங்கள் அத்தனையும் நிறைவேறும் வரைக்கும். ஹல்லேலூயா சொல்லுங்க. அப்படியான தேவ ஜனங்கள் உங்களை கொல்லமா ஆண்டவர் கொண்டு வந்தாரு. ஹல்லேலூயா. உங்க வயசு முடிகிறதற்குள்ள அத்தனை வாக்கு தத்தங்களை நிறைவேறும். ஆமென் சொல்லுங்க. வலது கரத்தை அசைத்து சொல்லுங்க, என்னை குறித்த அத்தனை வாக்குத்தத்தங்களை நிறைவேறும். மனைவி கொடுக்கிற ஒரு உற்சாகம். உங்கள் புருஷர்கள் ஒருவேளை உங்களை பார்த்து சொல்லுவாங்க, இப்படியெல்லாம் போனால் எப்படி பிழைக்கிறது, இப்படியெல்லாம் போனால் நம்ம இந்த வீடை விற்க வேண்டியதான், இப்படியெல்லாம் போனால் இப்படி பல காரியங்கள் நம்ம இடத்துல சொல்லுவோம். இந்த வீடை விற்றுத்து எங்கேயாவது என்ன செய்வோம், ஓடி போயிடுவோம், இந்த வீடை விற்றுருவோம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் பிழைக்க முடியாது. அந்த சூழ்நிலையில் உற்சாகம் கொடுக்கும்படி தான் ஆண்டவர் பெண்களுக்கு ஒரு ஆவியை தந்திருக்கிறார். அந்த மனைவி சொல்கிறாங்க, இல்லை ஆண்டவர் கொண்டு போட சித்தம் உள்ளவர் அல்ல, நமக்கு ஒரு வாக்கு தத்தத்தை கொடுத்தார். ஆண்டவர் கொண்டு போட சித்தம்னா இதெல்லாம் காண்பிக்கவே மாட்டார், இதெல்லாம் சொல்லியிருக்கவே மாட்டார். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லிட்டாருன்னா அவர் நிறைவேற்றுவார். அடுத்த வசனத்தில் நம்ம படிக்கிறோம், அவள் ஒரு குமாரனை பெற்று அவனுக்கு என்ன பேராம், சிம்சோன் என்று பெயரிட்ட அந்த பிள்ளை வளர்ந்து கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். சாக விடல. 20 வருஷம் தேசத்தை நியாயம் விசாரிக்கக்கூடிய ஒரு நியாயாதிபதியை ஆண்டவர் உருவாக்கினார். ஹல்லேலூயா சொல்லுங்க. அப்படியானால் வாக்குத்தத்தம் நிறைவேறும். ஆமென். 20 வருஷம் தேசத்தை ஆளக்கூடிய ஒரு மகா பிரபு உருவாக போகிறான். அந்த வாக்குத்தத்தத்துக்கு விரோதமாய் பல தடைகள் வந்தது. ஆனால் கையாண்ட விதம் எப்படி? வார்த்தையிலே ஒரு உறுதி இல்லை. பிரச்சனை வந்தது, புருஷன் சொல்லும்போது இல்லை, கர்த்தர் வாக்கை கொடுத்திருக்கிறார், நிறைவேற்றுவார். நம்பிக்கையூட்டும் வார்த்தைகளை சொல்லணும். சிலர் சொல்லுவாங்க, பிரச்சனை வந்தவுடனே சாவதான் விரும்புவாங்க, திடனற்று போவாங்க, கலங்கி போவாங்க. மாறி மாறி நம்ம எல்லாரும் திடனுள்ளவர்களாக ஆண்டவர் இருக்கிறார். நம்முடைய தேவன் ஜீவிக்கிறார், அவர் உயிரோடு இருக்கிறார், அவர் வாக்குத்தத்தத்தை தந்திருக்கிறார், அவருடைய சுதந்தரிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா சொல்லுங்க. வலது கரத்தை அசைத்து சுதந்தரிப்போம். மூன்றாவது பார்த்தீங்கன்னா பாருங்க, ரூத்துடைய புஸ்தகம் 1வது அதிகாரம் 5-6 வார்த்தைகளை நீங்க படிங்க. ரூத்துடைய புஸ்தகம் 1வது அதிகாரம் 5-6. ஜீசஸ்
பின்பு மக்லோன் கிலியோன் என்னும் அவர்கள் இருவரும் இறந்து போனார்கள். அந்த ஸ்திரீ தன் குமாரர் இருவரையும் தன் புருஷனையும் இழந்து தனித்தவள் ஆனாள். கர்த்தர் தம்முடைய ஜனங்களை சந்தித்து அவர்களுக்கு ஆகாரம் அருளினார் என்று அவள் மோவாப் தேசத்திலே கேள்விப்பட்டு தன் மருமக்களோட கூட மோவாப் தேசத்திலிருந்து திரும்பி வரும்படி எழுந்து. ஹல்லேலூயா. பாத்தீங்கன்னா இங்க ரூத் புஸ்தகத்துல நம்ம படிக்கிற ஒரு நகோமி, நமக்கு தெரியும் நகோமி வாழ்ந்த இடம் எருசலேம். எருசலேமை விட்டுட்டு எங்கே போகிறாங்க? மோவாப் தேசத்துக்கு போகிறாங்க. சந்தோஷம், எங்கள் அப்பா குறைச்சல் வந்தது, பஞ்சம் வந்தது, உடனே மோவாப் தேசத்துக்கு போகிறாங்க. தன்னுடைய கணவன், மனைவி, 2 பிள்ளைகள், 2 பேரோடு கூட மோவாப் தேசத்துக்கு போயிடுச்சு. 10 ஆண்டுகள் வாழ்கிறாங்க. அந்த 10 ஆண்டுகளில் மிகப்பெரிய இழப்பு. கர்த்தரை விட்டு தூரம் போனால், கர்த்தருடைய சமூகத்தை விட்டு அந்நிய தெய்வங்களை தேடி போனால் வேதனைகள் பெருகும், தேவ பிள்ளைகளை சமாதானம் குறையும். அங்கே பார்த்துக்கணும், ஆண்டவரை ஆராதிக்க வேண்டிய தேவ ஜனங்கள் அவர்கள் பெத்லேமில் கொஞ்சம் என்ன வந்துட்டு பஞ்சம் வந்துட்டோன்னா போயிட்டாங்க, எல்லாம் நடந்தது போயிட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா தனித்தவள் ஆனாள். எப்படி தனிது? அங்கே போன போது 2 கல்யாணம் நடக்கு, 2 பிள்ளைகளுக்கு 2 கல்யாணம். மோவாப் தேசத்தில் உள்ள பெண்களை எல்லாம் எடுத்தாச்சு. ஓர்பாலும் ரூத்தோ, 2 பிள்ளைகள் மக்லோன் கிலியோன். வசனம் சொல்லுது, அவள் புருஷன் இறந்து போகிறான், அவளுடைய 2 பிள்ளைகளும் இறந்து போகுது. கடைசியில் அவளை வாழ்க்கை பார்த்தீங்கன்னா தனிமரமாக நிற்கிறான், தனித்தவளானால். அந்த வசனத்தில் படிச்சிங்களா? அந்த ஆழம், புருஷனையும் இழந்து தனித்தவள் ஆனாள். இப்போ என்ன செய்யணும்? என் புருஷனுடைய கல்லறை எங்கே இருக்குது? மோவாப் தேசத்தில். என் பிள்ளையுடைய கல்லறை எங்கே இருக்குது? மோவாப் தேசத்தில். ஹல்லேலூயா. அந்த இடத்துல உள்ள பிள்ளைகளை தான் கல்யாணம் பண்ணியிருக்கோம். இனி யாருக்காவது திரும்பி வரணும்னு எண்ணம் இருக்குமா? இருக்காது. நான் போனேன், என் புருஷன் இழந்தாச்சு, என் பிள்ளைகள் இழந்தாச்சு, எனக்கு இன்னும் நம்பிக்கை சொல்ல எண்ணமே இல்லை. திருப்பி வருகிறதற்கு என்று சொல்ல என் புருஷனை கூட்டிகிட்டு வர்றதுக்கு எந்த நம்பிக்கையும் இல்லை. தனித்தவள் ஆகும்போது மனதுக்குள்ளே ஒரு எண்ணம், நான் இந்த மோவாப் தேசத்தை விட்டு எழுந்திருப்பேன். அதான் சொன்னேன், விழுந்து கிடக்கிற இடத்திலே கிடக்கல்ல, விழுந்து கிடக்கிற இடத்தை விட்டு எழுந்திருக்கணும். எழுந்தாள், கேள்விப்பட்டு தன் மருமக்களோடு கூட மோவாப் தேசத்திலிருந்து திரும்பி வரும்படி, சொல்லுங்க சத்தமா சொல்லுங்க, திரும்பி வரும்படி எழுந்தாள். ஹல்லேலூயா. ஆண்டவர் அழைப்பு கொடுக்கிறார், நீ திரும்பி வா. மோவாபில் இருந்தது போதும், பிள்ளையெல்லாம் இழந்தாச்சு, 2 பிள்ளைகளை இழந்தாச்சு. ஆனால் இன்னும் நீ அங்கே இருக்காத, நீ எழும்பி வா. இனி நீ அங்கே உட்காராத, நீ எழும்பி வா, உனக்கு வாழ்க்கை தருவேன். அவ சொல்ற பாருங்க அந்த இடத்துல 12வது வார்த்தை, என் மக்களே திரும்பி பொங்கல், நான் வயது சென்றவள், ஒரு புருஷனுடன் வாழத்தக்கவள் அல்ல. அப்படிப்பட்ட நம்பிக்கை எனக்கு உண்டாயிருந்து நான் இன்று இரவில் ஒரு புருஷனுக்கு வாழ்க்கைப்பட்டு பிள்ளைகளை பெற்றாலும். பாருங்க, அவள் என்னெல்லாம் வார்த்தை. என் மக்களை, மருமக்கள் 2 பேரும் கூட வராங்க. இப்போ 3 பிள்ளைகளாக இவ திரும்பி வரணும். இடையில ஓர்பால் விட்டுட்டு போறா, ரூத்தோட சேர்ந்து திரும்பி வாரா. அவ சொல்றா, மக்களை நீங்கள் திரும்பி போங்க, நான் உங்களுக்கு வாழ்க்கை தர முடியாது. வாழ்க்கை தர எனக்கு வயது போயிடுச்சு, இனி ஒரு புருஷனோட வாழ்ந்து குழந்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய கெப்பாசிட்டி எனக்கு இல்லை, அந்த சூழ்நிலை எனக்கு இல்லை. அப்படியாகல நான் போய் ஒரு பிள்ளையை பெற்றேன்னா அந்த பிள்ளை வளர மட்டும் நீங்கள் உட்கார்ந்துருக்க முடியாது, உங்களுக்கும் வயதாச்சு. நான் என்ன செய்ய முடியும்? இனி ஒரு வாழ்வு எங்களுக்கு தரவே முடியாது. ஹல்லேலூயா. பாருங்க, இந்த சூழ்நிலையை ஒன்று நினைச்சு பாருங்க. வீட்டில் இருந்த ஆண் மக்கள் எல்லாம் மரித்து போயாச்சு. நகோமிக்கு இனி திரும்பி வந்தால் வஸ்து இருக்குமான்னு தெரியாது, இனி வேலை செய்யக்கூடிய பலனும் இல்லை, அவளுக்கு வயது போச்சு, நம்பிக்கை இல்லை. எனக்கு நம்பிக்கை இல்லை. அவள் சொன்னா, நான் ஒரு புருஷனோட வாழக்கூடிய நம்பிக்கை கூட எனக்கு இல்லை. கைம்பெண்ணாக தோல்வி, அடி மேல அடி, மரண அடி. 3 பிள்ளைகளை சாக கொடுப்பது என்பது ஒரு பெரிய ஒரு மரண அடி. பிள்ளைகளுக்கு வாழ்வு கொடுக்க முடியலை, தேங்கி நிற்கிறான். ஆனால் ஒன்றே ஒன்று செய்தா, இனி நான் மோவாப் பட்டணத்தில் இருந்தேனா எனக்கு வாழ்க்கை உண்டாகாது, நான் எழும்பி திரும்பவும் பெத்லெகேமுக்கு போவேன், அங்கே ஆகாரம் இருக்கிறது, அங்கே வாழ்வு இருக்கிறது,
நான் திரும்பி வருவேன். அவள் எழும்பின தேவ பிள்ளைகளை. அவள் எழும்பி வீட்டுக்குள்ளே வந்து ஒவ்வொன்று காரியங்களாக செய்ய 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 கர்த்தர் அவருடைய மருமகளை ஆசீர்வதித்தார். எல்லா விதத்திலும் அவைய கையாண்ட விதத்தை பாருங்க. தன்னோடு கூட தன்னுடைய மருமகளை கூட்டிட்டு போறாங்க. கூட்டிட்டு போயிட்டு சும்மா இருக்கல, மருமகளுடைய அடுத்த வாழ்வை எதிர்நோக்கி காத்திருந்த இந்த நகோமி கட்டம் கட்டமாக ஆலோசனை சொல்லி கொடுக்குறாங்க. வயல் நிலக்கு போ, பொறுக்கிட்டு வா, இரவில் எப்படி போ, குளிச்சுட்டு போ, எண்ணெய் பூசிட்டு போ, அங்கே உட்காரு, அவன் உனக்கு சொல்லும் வரைக்கும் நீ இளைப்பாராம மாட்டான், அது வரைக்கும் நீ காத்துரு. ஒவ்வொன்ற படி படிய ஸ்டெப்பாக தன் மருமகளுடைய வாழ்க்கையை எப்படியாகலும் வறட்சியை மாற்றி அவளுக்கு ஒரு வாழ்வை கொடுக்க வேண்டும் என்பதற்காக சில தருணங்களை அவள் செலவிட்டாள். ஹல்லேலூயா. மக்களுக்கு கூட இவ்வளோ ஆலோசனை சொல்லி கொடுக்கவே மாட்டாங்க. அதுலேயும் பாருங்க, புருஷனை எழுந்த பிள்ளைக்கு மருமகளுக்கு எவ்வளவு ஆலோசனை சொல்றா. அவருடைய வாழ்வு அடுத்த கட்டமாய் வளர வேண்டும். ஆம் தேவ பிள்ளைகளே, தனித்தவனாய் சோர்ந்து போய் இருக்கும்போது இருக்கிற இடத்தை விட்டு நீ எழும்பு. மோபாப் சபிக்கப்பட்ட தேசம், மோபாப் விக்கிரகங்கள் நிறைந்த தேசம். மோபாபில் இருக்கிறதை நிறுத்தி எழும்பு. பெத்லேகேமுக்கு வா. பெத்லேகேமிலே அப்பம் உண்டு, பெத்லேகேமே தேவாலயம் உண்டு, கர்த்தருடைய சமூகம் உண்டு. பெத்லேகேமுக்கு நீ வந்தேன்னா உன் வாழ்க்கையை ஆண்டவர் ஆசீர்வதிப்பான். இன்றைக்கு ஆண்டவர் தீர்க்க தரிசனமா சொல்ற, நீ இருக்கிற இடத்தை 10 வருஷத்தை நீ வேஸ்ட் பண்ணிட்ட. 10 வருஷமா நீ எந்த நம்பிக்கை இல்லாம போயிட்ட. 10 வருஷத்தை நீ வேஸ்ட் பண்ணிட்ட நகோமி. நீ இருக்கிற இடத்தை விட்டு எழும்பு. இனி உன் மருமக்களை நீ சாக கொடுக்க வேண்டாம். நீ எழும்பு. எழும்பி திரும்பி வா. அவள் எழுந்திருந்து திரும்பி வந்தா. அந்த கடைசி 4வது அதிகாரத்தில் நீங்க படிச்சீங்கன்னா, அந்த வம்ச வரலாறு எழுதப்படும் போது இஸ்ரவேல் ஜனங்களுடைய வம்ச வரலாற்றில் மோவாப் தேசத்திலிருந்து கொண்டு வந்த அந்த பெண்ணுடைய வம்ச வரலாறும் அதில் எழுதப்படுகிறது. ஹல்லேலூயா. மட்டுமல்ல, 10 தலைமுறைகள். நான் சொன்னேன், 10 ஆண்டுகள் நஷ்டப்பட்ட ஒரு குடும்பத்தை கடைசியாக அந்த அதிகாரம் முடியும் போது 10 தலைமுறை ஆசீர்வாதத்தினாலே ஆண்டவர் நிரப்பினார். திரும்பி வந்தபோது 10 தலைமுறைகளை காணக்கூடிய அபிஷேகம் அதன் மேல இருக்கு. புரிஞ்சவங்களுக்கு? முதல் வசனத்தில் பார்க்கிறோம், நகோமி முதல் அதிகாரத்தில் அவள் தனித்தவள் ஆனாள். ஆனால் 10 தலைமுறை எங்க இருக்கு? 10 ஆண்டு எங்க இருக்கு? 10 ஆண்டு இழந்து போன நன்மைகளை கர்த்தர் 10 தலைமுறைகளுக்குரிய நன்மைகளை கொடுத்ததும் அல்லாமல் அவளுடைய சந்ததியிலே தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்தார். அவளுடைய சந்ததியில தான் தாவீது ராஜா பிறந்தார். அவருடைய சந்ததியில தாவீதின் குமாரனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்தார். வரலாற்று சின்னமாக, சரித்திரமாக அந்த புத்தகத்தை பாருங்க. ரூத் சரித்திர புத்தகம், ஒரு வரலாற்று புத்தகம், ஒரு வரலாறாக ஆண்டவர் உருவாக்கு. தேவ பிள்ளையை நீ திரும்பி வர ஆயத்தமா? நீ கையாளுகிற விதம், தோல்வி வந்ததெல்லாம் சரிதான், நீ போனதுனால வந்தது. நீ ஆண்டவரை விட்டு தூரம் போனதுனால வந்தது. நீ ஆண்டவரை விட்டு எங்கேயோ வழி தவறி போனதுனால வந்து 10 ஆண்டுகள் உனக்கும் ஆண்டவருக்கு என்ன இல்லை? டச் இல்லை. உனக்கும் ஆண்டவருக்கு தொடர்பில்லை. தேவ பிள்ளைகளே, ஒன்றுகள் நீங்க ஆண்டவரோடு நேரடி கனெக்ஷன்ல இருக்கணும். இல்லாவிட்டா நேரடி கனெக்ஷன்ல இருக்கிற தேவ பிள்ளைகளோடு நீங்கள் ஐக்கியமா இருக்கணும். இந்த 2 இருந்தாலே நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவளாய் மாறுவீங்க. ஆமென் சொல்லுங்க. நம்முடைய கனெக்ஷன் அப்படியே இருக்கணும். நீங்க வேறு பிரிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள். உங்க மாற்றத்தை தெரியணும். ஆமென், ஆமென். காலையில் நான் உண்மையே சொல்றேன். தானியேல் பாபிலோனுக்கு போகிறாருல்ல, பாபிலோனுக்கு போன பின்பு அவருக்கு முன்னாக வைக்கப்பட்ட ஆகாரங்களை பாருங்க. இப்போ நம்ம பார்வையில் சொன்னால் ஒரு தட்டில் இலக்கறி இருக்கு, இன்னொரு தட்டில் என்ன இருக்கு? மட்டன் இருக்கு. 2 உங்க முன்ன தான் வச்சிருக்கு. ராஜா சொல்றாரு, நீ சாப்பிடணும். நீங்க என்ன எடுப்பீங்க? என்ன எடுப்பீங்க? மட்டன் இருக்க விட்டு யாராவது இலக்கறியை தொட்டு பார்ப்பாங்களா? அங்க மூக்கில் மணமண மணமணன்னு கமகம்மன்னு ராஜா போஜனம் சூப்பராக மணக்குது. இந்த மணத்தை விட்டுட்டு இந்த இலக்கறி, காஞ்சி ஒரு இலக்கறி யாராவது எடுப்பாங்களா? ஆனால் தானியேல் சொல்றாரு, என் தேவனுடைய பிரமாணத்தின்படி
இந்த போஜனம் சாப்பிடக்கூடாது, இது விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டது, இதில் பன்றி இறைச்சி இருக்கும், இதில் எல்லாம் என்ன செய்யக்கூடாது, சாப்பிடக்கூடாது. என் தேவனுடைய போஜனம் இதுதான்ப்பா. எல்லா ஜனங்களும் ஞானிகளும் எல்லாரும் விரும்பி அப்படியே பந்தி இருக்கும்போது இவன் மாத்திரம் இந்த நம்ம சொன்ன வைத்திய மருந்து குடிக்கும்போது கஷாயம் எல்லாம் தரும்போது என்ன வேண்டும், பத்தியம் இருக்கிற மாதிரி இவர் மாத்திரம் இலக்கறி சாப்பிட்றாரு. மற்றவன் எல்லாம் கிண்டல் அடிச்சிருப்பான் இல்லை, டேஸ்ட்டாக சாப்பிட்டு எல்லாம் கடிக்கும்போது இவரை பார்த்து டே முட்டாள நீ இலக்கறியாக சாப்பிட்டுட்டு இருக்க அப்படி. ஆனால் தானியேலுக்கு தெரியும், என் தேவனுடைய போஜனத்தினால கூட நான் அந்நிய ஜாதியில் இருக்கிறதெல்லாம் சரிதான், நான் தீட்டுப்படுத்தவே மாட்டேன். அந்த கூட்டத்துக்குள்ள அவன் கர்த்தருடைய காரியத்திற்காக தன்னை வேறுபடுத்தி காண்பித்த போது கர்த்தர் அவனை எங்க வேறுபடுத்துகிறார்? தன்னை அவன் வேறுபடுத்த. எல்லாரும் பந்தி உட்கார்றாங்கப்பா, இவன் வேற வெஜிடேரியன், நான் வெஜிடேரியன் சொல்லிட்டு இவன் சூப்பரா 2 பேருக்குள்ள வித்தியாசத்தை காண்பித்தான். என்ன எதுக்காக அவன் வித்தியாசத்தை காண்பித்தான்? பத்தியே இல்லை, அவன் ஆண்டவருக்காக வித்தியாசத்தை காண்பித்தான். தன்னை வித்தியாசப்படுத்தின போது இன்னொரு இடத்துல வந்தது, எல்லாருடைய ஞானம் விவேகம் எல்லாம் கண்டுபிடிச்சு எல்லாருக்கும் ஒன்னே மாதிரி தான் சொல்லி கொடுத்தாங்க. ஏபிசிடின்னா எல்லாருக்கும் ஏபிசிடி தான் சொல்லி கொடுத்தாங்க. அந்த சாஸ்திரங்களும் கலைகளும் எல்லாம் சொல்லி கொடுத்த போது இப்போதான் வித்தியாசம் தெரியுது. தானியேலுக்கு 100 மார்க்கு, மற்றவனுக்கு 10 மார்க். ஹல்லேலூயா. நம்ம ஆண்டுடைய காரியத்தில் நம்மை விட்டு கொடுக்காது. அந்த இடத்துக்கு போன அந்த இடம் மாதிரி இப்போ நம்ம தான் இருக்கோம். அமெரிக்க கல்ச்சர் இப்படி, ஜப்பான் கல்ச்சர் இப்படி, இங்கிலாந்து கல்ச்சர் இப்படி, என்ன கல்ச்சர் ஆகட்டும், கர்த்தருடைய வார்த்தையின் கல்ச்சர் படி உன்னை மாற்றிக்கிட்டேன்னா ஆண்டவர் உன்னையும் விசேஷப்படுத்துவார். இப்போ பாருங்க, எல்லார் கூட்டத்தில் இவன் கிண்டல் அடித்தவங்க பார்க்குறாங்க, என்னடா எனக்கு 10 மார்க்கு, பேப்பர் வாங்கும்போது தானே தெரியும், பேப்பர் வாங்கும்போது தானே தெரியும், இவருக்கு 100 மார்க். இது எப்படி வந்தது? நம்ம ஆண்டுடைய காரியத்தில் நம்மை தேவ மனிதர்களாக நம்மை விசேஷப்படுத்தினால் கர்த்தர் ஒரு காலத்தில் பல ஜன கூட்டத்தின் நடுவில் நீ விசேஷமான் என்பதை வேறுபடுத்தி காண்பிப்பார். வலது கரத்தை அசைத்து சொல்லுங்க. அது ஆண்ட சொல்ல, ஜெபிக்கிறவனுக்கு ஜெபிக்காதவனுக்கும், பரிசுத்தம் உள்ளவனுக்கும் பரிசுத்தம் இல்லாதவனுக்கும், ஆண்டவருக்காக கொடுக்கிறவனுக்கும் கொடுக்காதவனுக்கும், ஆண்டவருக்காக ஊழியர் செய்கிறவனுக்கும் ஊழியர் செய்யாதவனுக்கும் உள்ள வித்தியாசத்தை நான் அன்றைக்கு ஏற்படுத்துவேன். வலது கரத்தை அசைத்து ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம நினைக்கிறோம் ஜெபிக்கிறவன் நல்லாவே இல்லை, அவன் நல்லா இருக்கான், அவன் கொளுத்த கண்டு அடித்த மாதிரி எள்ளுக்குள்ள எலும்பு போட்டு கடிச்சு கடிச்சு சூப்பராக தான் இருக்கிறான், நான் போய் இலக்கறி சாப்பிட்டுட்டு இருக்கேன். நம்ம சொல்லுவோம் 21 நாள் ஃபாஸ்டிங், இவங்க என்னைக்கு இதுதான் சொல்கிறாங்க, ஃபாஸ்டிங் இரு. எத்தனை நாள் தான் இந்த குடலை காய போடுறதுக்கு? அவன் எல்லாம் பக்கத்தில் உட்காந்து லொக்கேஷனு என்னது சொல்லுங்க கொஞ்சம், பிஸ்மின்னு ஹோட்டல்லவே கடிச்சிட்டு இருக்கான். எங்கே நம்ம என்னது, ஐயோ கடவுளை, இந்த தண்ணியை குடின்னு இவங்க எப்போவும் இதுதான் சொல்கிறாங்க. ஆண்டவர் நம்மை விசேஷப்படுத்துவார், நம்மை கனப்படுத்துவார். விசுவாசம் உள்ளவர்கள் வலது கரத்தை அசைத்து சொல்லுங்க, என்னை ஆண்டவர் விசேஷப்படுத்த போகிறார், என்னை ஆண்டவர் கனப்படுத்த போகிறார், என்னை ஆண்டவர் மேன்மைப்படுத்த போகிறார். நீ கர்த்தருடைய காரியத்தை விசேஷப்படுத்தினேனா, அவருடைய காரியத்திற்காக வைராக்கியமா நின்னா கொஞ்சம் கூட அவனுக்கு எசங்க கூடாது, சத்ருக்கு எசங்க கூடாது, மனுஷருக்கு எசங்க கூடாது, இறங்கி போகக்கூடாது. இதுதான் ஆண்டவர் சொல்லியிருக்கார், இதுதான் நியாயப்பிரமாணம், இதுதான் கட்டளை. இப்படி நின்னா ஆண்டவர் நம்முடைய குடும்பத்தை 10 மடங்கு சமர்த்தராய் மாறினது மட்டுமல்ல, அந்த ஞானிகளுக்கு தலைவனாக மாற்றினார். அந்த ஞானிகளுக்கெல்லாம் ஞானியாக, இவனை போல தேவாவி பெற்ற மனுஷன் இறங்குமே இல்லை என்று சொல்லிக்கூடி இந்த பெரிய ஒரு சிங்காசனத்தில் அவனை போய் உட்கார வச்சாங்க. கரங்களை தட்டி அவனுடைய சிங்காசனத்திற்கு மாற்றம், அவனுடைய ஞானத்திற்கு மாற்றம், அவனுடைய பலத்துக்கு மாற்றம், இப்படியாக கர்த்தர் அவனை உயர்த்தி கொண்டே இருந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ மோபாவை விட்டு நீ என்ன செய்யணும்? எழும்பி வரணும். அவன் கையாளுறான். முதல்ல பிரச்சனையெல்லாம் காரணம் ஆனாலும் அந்த இடத்துல உட்கார விரும்பல. அவ எழும்பும் போது 10 தலைமுறை உள்ள ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்தார். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 30வது அதிகாரம் 1வது வார்த்தையை எடுத்துக்கொள்ளுங்க. ஆதியாகமம் 30:1. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, உமக்கு நன்றி இயேசுவே, ஸ்தோத்திரம்.
ராகேல் நான் யாக்கோபுக்கு பிள்ளைகளை பெறாததை கண்டு தன் சகோதரி மேல் பொறாமை கொண்டு யாக்கோபை நோக்கி, எனக்கு பிள்ளை கொடும், இல்லாவிட்டால் நான் சாகிறேன். அப்பொழுது யாக்கோபு ராகேலின் மேல் கோபம் கண்டு, தேவன் அல்லவோ உன் கற்பத்தை அடைத்திருக்கிறார், நான் தேவனா என்றான். ஹல்லேலூயா. இந்த இடத்துல நம்ம இதுவரைக்கும் பார்த்ததெல்லாம் பாசிட்டிவாக மேற்கொண்டாங்க. இப்போ ஒரு ஆள் நெகட்டிவாக மேற்கொள்கிறாங்க இல்லை. இவர் பிரச்சனை வந்தது, என்ன ஆகுது? குழந்தை பாக்கியம் இல்லை, குழந்தை பாக்கியம் இல்லை. லேயாள் அக்காளை பார்த்தா 4 பெற்றாச்சு. இந்த தங்கச்சிக்கு என்ன இதுவரைக்கும் ஒரு குழந்தை கூட இல்லை. இப்போ தான் போய் சண்டைக்கே போகிறாரு யாக்கோபு. ராகேல் யாக்கோபுக்கு பிள்ளையை பெறாதவன தன் சகோதரி மேலே என்ன வந்துட்டு? பொறாமை. உண்மையிலே சொல்லப்போனால் இந்த அம்மாவுக்கு உண்மையிலே எனக்கு ஒரு பிள்ளை இல்லைன்னு தான் எண்ணம் வரணும். அவளுக்கு பிள்ளை இருக்குது, எனக்கு பிள்ளை இல்லை. அவளுக்கு பிள்ளை இருக்குது, அந்த பொறாமை தான் மெயினான காரியம். அவளுக்கு இவ்வளவு இருக்குது, எனக்கு இல்லை. இந்த கையாண்டு இந்த பிரச்சனை வந்தது உண்மையில இவளுக்கு இல்லை. இல்லாத உடனே அவள் என்ன செய்கிறான்னா, நான் எனக்கு பிள்ளைய கூட இல்லாவிட்டால் நான் சாகுறேன். இதுதான் அவளுடைய முடிவு இல்லையா? எனக்கு பிள்ளைய கூட இல்லாவிட்டால் நான் சாகுறேன். அப்படிதான் கோபம் கொண்டு யாக்கோபு சொல்றாரு, தேவனெல்லாம் உன் கற்பத்தை அடைச்சி வச்சிருக்காரு, நான் என்ன செய்ய முடியும்? நான் சொன்னேன், கற்பத்தை அடைச்சி வச்சிருக்கிற அவர்கிட்ட போய் மல்லு கட்டி கேட்டிருக்கணும் இல்லை, அவர்கிட்ட போய் கேட்கணும். இதை விட்டுட்டு இவர்கிட்ட போய் என்ன செய்யுது? சண்டை. கையாளுற விதம் தெரியலை. ரெண்டாவது அவன் என்ன செய்கிறான்னா, அவளுடைய வேலைக்காரி பில்காலை பிடிச்சி என்ன செய்கிறான்? அவனுக்கு சகோதரிக்கு சொந்த இரத்த பாசத்தின்படி சகோதரிக்கு யார் மூலம்தான் பிள்ளை? யாக்கோபு மூலம்தான் பிள்ளை. அந்த பிள்ளையே தனக்கு பிள்ளையா என்ன செய்யலாம்? எடுக்கலாம். இவளுக்கு வேலை செய்கிறவள பிடிச்சி புருஷனுக்கு பெண்ணாக கொடுக்குறான். எவ்வளோ ஒரு மடத்தனம் செய்கிறா பாருங்க. ஹல்லேலூயா. புரிஞ்சவங்களுக்கு அந்த பிள்ளையே நம்ம மடியில் வச்சு என்ன செய்யலாம்? ஏன்னா யாக்கோபுடைய பிள்ளை தானே, அதை வச்சு நம்ம தாளாட்டுறதுக்கு இல்லாமல் இந்த திடீர்னு ஒரு யோசனை வரும். ஏன் தெரியுமா? சகோதரி மேலே பொறாம அவள் பெட்டி பெட்டி தள்ளிகிட்டே இருக்கா. எனக்கு ஒரு பிள்ளை கூட என்ன செய்யலை, கிடைக்கல. ஹல்லேலூயா. ஆனால் யாக்கோபு சொல்லி கொடுக்குறான், டே உனக்கு பிள்ளை தராதது கருத்து, நீ அவரிடத்துல போய் வேண்டிக்குள், அவர் உனக்கு அற்புதம் செய்வார்னு அவர் சொல்லணும். ஆனால் அவர் சொல்லும்போது இவ கேட்கல, இவ பில்காலை பிடிச்சு கொடுத்தா. அந்த பில்காளுடைய சுபாவத்தை பார்த்தீங்கன்னா, பில்காலும் சில்பாலும் யோசேப்பு சொல்கிறான், தன்னுடைய மறுமனையாட்டிகள் செய்கிற தவறான காரியத்தை அன்னன்னைக்கு அப்பாட்ட ஒப்பிச்சிட்டே இருந்தான். யோசேப்புக்கு 17 வயசு இல்லை, அந்த 17 வயசு ஆகும் வரைக்கும் போது அந்த அவங்க வேலைக்காரிகள் செய்த வேண்டாத்தனம், அவங்க செய்கிற துன்மார்க்கமான கிரியைகள். அப்போ ஒரு துன்மார்க்கமான ஒரு குணமுள்ள ஒரு பெண்ணை தூக்கி என்ன செய்கிறா? கொடுக்குற. தேவ பிள்ளைகளை கர்த்தர் ஒருவேளை நமக்கு தருகிற வாக்குத்தத்தம் கொஞ்சம் லேட் ஆகலாம். அந்த லேட் ஆகிறதற்காக நம்ம இடையில ஒரு ஆலோசனையை கொண்டு போட்டு தேவையில்லாத ஒரு நபரை வீட்டுக்குள்ளே கொண்டு வந்தோன்னா அந்த வீடு ஆசீர்வதிக்கப்படவே செய்யாது. அந்த வீடு நீங்கள் தான் பாருங்கள், உங்கள் வீட்டில் தேவையில்லாத ஒரு நபர் உள்ளே வாராருன்னா அந்த நபர் நம்மளை மொத்தமாக கலக்கி போட்டுருவாங்க. தேவையில்லாத ஒரு காரியம் நம்ம வீட்டுக்குள்ளே வைக்கவே கூடாது. ஹல்லேலூயா. தேவையில்லாத, அது எந்த ஒரு இடத்துலையும் பாருங்கள், தேவையில்லை, நம்ம வீட்டுக்கு அது தேவையில்லை. அதில் முடிவு நம்ம கரெக்டாக எடுக்கணும். இந்த நாள் நம்ம வீட்டுக்கு வந்து அது சரியே இல்லை, முடிவெடுக்கணும். ஹல்லேலூயா. ஏன்னா அவங்க துன்மார்க்கமாய் வாழ்கிறவங்க, ஆண்டவர் பிரியமில்லாத ஒரு வாழ்க்கை வாழ்கிறவங்க, அவங்க நம்ம வீட்டுக்கு வரக்கூடாது. இதில் தான் நம்முடைய ஒரு ஆலோசனை, ஆண்டவரே நீ தான் எனக்கு துணை செய்யணும். நம்முடைய ஒரு லைஃப் பார்ட்னர், அதாவது ஒரு பிள்ளைகளுக்கு ஒரு கனெக்ஷன் தேடனா கூட சொல்லணும், ஆண்டவரே உமக்கு பிரியமில்லாத ஒன்று எங்கள் வீட்டுக்கு என்ன செய்ய விடாது, வரக்கூடாது. உமக்கு பிரியமில்லாமல் வரும்போது அது நமக்கு என்னைக்கு மனநோவாக தான் இருக்கும். ஹல்லேலூயா. நமக்கு தெரியும் அது என்னைக்கு நமக்கு மனநோவாக இருக்கும். அப்படி இல்லை, உமக்கு பிரியமானதுபடி உம்முடைய ஆலோசனைப்படி எங்கள் வீட்டுக்கு ஒரு நல்ல ஒரு லைஃப் பார்ட்னரை கொண்டு வர வேண்டும். ஒவ்வொரு நாளும் நம்ம ஜெபிக்கணும். இங்கே பாருங்க, டீல் பண்ணுகிற விதம், நம்ம பல நேரங்களில் ஒரு பிரச்சனை வருது, இவளுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை, இவளை மன தாங்க முடியலை, வேதனைப்படுறான், அக்காளுக்கு கிடைச்சி ஒரு பிள்ளையாவது கிடைக்காதா,
அதுக்காக கர்த்தரை சார்ந்திருக்க நேரத்தில் அவள் மனுஷனை சார்ந்து கொண்டா, சுய புத்தியின் மேலே சார்ந்து கொண்டா. இந்த இடத்தில் அவள் தோற்று போகிறதை நம்ம பார்க்குறோம். அடுத்து யோபுடைய புஸ்தகத்தை நீங்கள் திருப்பி கொண்டாலும் அங்கே பாருங்க, யோபு 2வது அதிகாரம் 9-10 வசனங்களை படிக்கும்போது, அப்பொழுது அவன் மனைவி அவனை பார்த்து, நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறீரோ, தேவனை தூசித்து ஜீவனை விடும் என்றாள். அதற்கு அவன், நீ பைத்தியக்காரி பேசுகிறது போல பேசுகிறாய், தேவன் கையில் நன்மையை பெற்ற நாம் தீமையையும் பெற வேண்டாமோ என்றார். ஆமென், ஹல்லேலூயா. இங்க பாத்தீங்கன்னா அந்த 7வது வார்த்தையில், அப்பொழுது சாத்தான் கர்த்தருடைய சந்நிதியை விட்டு புறப்பட்டு யோபுவின் உள்ளங்கால் தொடங்கி அவன் உச்சந்தலை மட்டும் கொடிய பருக்களால் அவனை வாதித்தான். அவன் ஒரு ஓட்டை எடுத்து தன்னை சுரண்டி கொண்டு சாம்பல்ல போய் உட்கார்ந்தான். அப்பொழுது அவன் மனைவி அவனை பார்த்து, இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா யோபு 1வது அதிகாரம் 1வது வசனத்துல பார்க்கிறோம், யோபு என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். 3வது வார்த்தை, அவனுக்கு 7000 மாடு, 3000 ஒட்டகம், 500 ஏர்மாடு, 500 கழுதை, மிருக ஜீவன்கள் இருந்து திரளான பணிவிடைக்காரர் மனுஷன், கிழக்கத்தி புத்திரர், எல்லாரிலும் பெரியவனா இருந்தான். இந்த சூழ்நிலை என்னென்ன தெரியும், மிகப்பெரிய ஒரு பணக்கார குடும்பம், 7000 ஆடுகள், 3000 ஓட்டம், அநேக பணிவிடைக்காரர், இப்படி ஒரு பெரிய செல்வந்தனாக பெரிய சீமானாக வாழ்ந்த ஒரு குடும்பம். ஆனால் ஒரு காற்றினால இல்லை, ஒரு காற்றடித்த போது, சோதனையின் காற்று அவன் மேலே விழ ஒவ்வொன்றாக அவன் இழந்துட்டான், எல்லாமே இழந்துட்டான். பாருங்க, முதல்ல இந்த யோபுன் மனைவி நல்லா தான் இருந்தாங்க. இப்போ ஒரு தோல்வி வருது, குடும்பத்தில் ஒரு தோல்வி, வாழ்க்கையில தோல்வி. தோல்வின்னா நம்ம சொல்கிற மாதிரி நம்ம பார்க்குற மாதிரி கிடையாது. ஒட்டகம் கிடையாது, ஆடு கிடையாது, பணிவிடைக்காரர், எல்லாவற்றுக்கு மேலே பிள்ளைங்களும் கிடையாது. இப்போ 2 பேர் தான் இருக்கா, யோபு மனைவி மாத்திரம்தான் இருக்கிறாங்க. கடைசியாக சாத்தான் தலை முதல் பாதம் வரைக்கும் அவனை வாதிக்கிறான். அவன் கையில் ஒரு குரட்டை எடுத்துட்டு சுரண்ட ஆரம்பிக்கிறான். பார்த்தீங்களா, அவன் வந்து ஒரு ஓட்டை எடுத்து தன்னை சுரண்டிக்கிட்டு உட்கார்ந்துருக்கிறான். நல்லா இருக்கும்போது நமக்கு எல்லாருக்கும் நல்லா பிடிக்கும். ஒரு வியாதி வந்தால் தான் தெரியும் இல்லையா, அதில் சுரண்ட ஒரு வியாதின்னு வந்துன்னு வச்சுருங்க, அந்த ஸ்மெல்லு, அந்த புழுக்கள் எல்லாம் வரும்போது என்ன நம்ம பேசுகிறோம், ஹல்லேலூயா, என்ன நம்ம கையாண்ட விதங்களை தான் சொல்கிறேன். வாழ்க்கையின் தோல்வி வந்துட்டு இந்த இடத்துல அவளுக்கு என்ன தெரியும், சாத்தான் நம்முடைய குடும்பத்தை என்ன செய்கிறான், சோதிக்கிறான். யோபு நல்ல மனுஷன், அவன் உத்தமன் என்று கர்த்தரே சர்டிஃபிகேட் கொடுக்குறாரு. பிசாசே சொல்கிறான், அவன் உத்தமனாக இருக்கிறான், எல்லாமே இருக்கிறான், அவனை சுற்றிலும் நீர் என்ன செய்திருக்கிறீர், வேலி அடைத்து வைத்திருக்கிறீர். அவ்வளோ ஒரு பர்ஃபெக்டான ஒரு மனுஷன், சூப்பரான ஒரு மனுஷன்தான். அன்னைக்கு மனைவிக்கு என்னெல்லாம் வாங்கி கொடுக்கணுமோ அன்னைக்கு எல்லாம் வாங்கி கொடுத்துருப்பான். நான் நினைக்கிறேன், பொண்ணு இல்லையா, புடவை, என்ன தேவை இருக்கோ மனைவிக்கு எல்லாம் வாங்கி கொடுத்துருப்பான். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா பிரச்சனை தலைக்கு மேலே ஆச்சு. இவன் சீரோவில் வந்து நின்றுட்டு இவனே தன்னை சொரட்டிட்டு சாம்பலில் உட்கார்ந்துருக்கும் போது இவன் சொல்கிறான், இன்னுமா இப்படி நிற்கிறீ, தூஷிக்கக்கூடாது, ஜீவனை விடும், இது இப்படி நீ இருக்கிறத விட ஜீவனை விடும். ஹல்லேலூயா. அநேக குடும்பங்கள் சந்திக்கிற அநேக பிரச்சனைகள் இதுதான். வாழ்க்கையின் முதல் படி நல்ல சந்தோஷமாக போகும், நல்ல வேலை இருக்கும். பார்த்தீங்கன்னா 1,00,000 ரூபா சம்பளம் வாங்குவாங்க, இல்லைன்னா 50,000 ரூபா சம்பளம் வாங்குவாங்க. போக போக 10 ஆண்டுகள் தாண்டி வேலை போகும். வேலை போகும்போது தான் பிரச்சனையும் ஆரம்பிக்கும். வேலை போன உடனே என்ன செய்கிறாங்க, அடுத்த ஸ்டெப்பு வாழணும்னு நினைக்கிறாங்க, வாழ வேண்டான்னு நினைக்கிறாங்க. இவனோட வாழ்கிறத விடவும் பிரிஞ்சு போகிறது நல்லதுன்னு நினைக்கிறாங்க. ஒரு காலத்தில் வெளிநாட்டில் இருப்பாங்க, புருஷமாரி சூப்பராக எல்லாம் வாங்கி பிறகு எல்லாம் கொடுத்து அனுப்பிட்டே இருப்பாங்க. ஆனால் கடைசியில் அந்த மனுஷன் அந்த வெளிநாட்டில் என்ன நம்ம சொல்கிறோம், அங்கே படுற உஷ்ணம், அங்கே படுற சாப்பாடு, அங்கே போடுற தனிமை எல்லாம் மாற்றியாக இங்கே நம்ம என்ன செய்கிறோம், பெரிய கசட் ஆஃபீஸர் மனைவி மாதிரி நடந்துட்டுருக்குறோம். அந்த அளவுக்கு அழகாக போயிட்டுருக்கு வாழ்க்கை. அவர் என்னைக்கு அங்கேருந்து வேலை முடிச்சுட்டு இங்கே வாராரோ அன்னைக்கு துந்தல் பிரச்சனை ஆரம்பிக்குது. ஒரு பயறு கஞ்சி கூட என்ன செய்யாது, கிடைக்காது. அந்த அளவுக்கு மோசமாக போகுது.
இன்னைக்கு நாம சிந்திச்சிருவோம். ஒரு வாழ்க்கையின் உயர்வு, ஒரு வாழ்க்கையின் தாழ்வு, 2 படியும் ஒரு குடும்பம் சந்தித்து தான் ஆகணும். சில நேரம் நம்ம தாழ்ந்திருப்போம், அடுத்த கட்டம் நம்ம உயருவோம். சில நேரம் நம்ம உயர்ந்திருப்போம், அடுத்த கட்டம் தாழ்வோம். சொல்லுவாங்க தெரியுமா, சக்கரம் சுற்றிட்டே தான் இருக்கும். அது என்னைக்கு ஒரு மனுஷனை கையில் இருக்காது. அது இன்னொரு ஆள் பக்கம் போகும், இன்னொரு ஆள் பக்கம் போகும். அப்படி போயிட்டு தான் இருக்கும். வாழ்க்கை சுழன்று கொண்டு தான் இருக்கும். வாழ்க்கையில் சில வியாதிகள் வருவது உண்டு. இந்த இடத்துல வியாதி வந்தபோது இவளால் தாங்கிக்கிட முடியலை. இவள் சொல்கிறான், எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவரை தூசிச்சு ஜீவனை உண்டியில் நீ செத்துருன்னு சொல்லலை, உன் ஆண்டவரை முதலாவது தூசி, அதுக்கு பிறகு செத்துரு. அலையில முதலாவது பிரச்சனை எங்கே தான் வைப்போம் நம்ம? நானே யோசிச்சு பார்ப்போம் பாருங்க. ஒரு சின்ன ஒரு ஒரு எக்ஸாமுக்கு தோற்றா கூட நம்ம உடனே சொல்லுவோம், என்ன சர்ச்சுக்கு போக வேண்டாம். அதானே நம்ம சொல்கிற ஒரு பதில். யோபுடைய மனைவிகள் நிறைய பேர் இருக்காங்க, நிறைய பேர் விசுவாச குழுவில் யோபுடைய மனைவிகள் நிறைய இருக்காங்க. என்னன்னா, நீங்கள் அப்படின்னா யோபுக்கு மனைவி நிறைய பேர் இருக்காங்கல்ல, அந்த சுபாவம் உடையவங்க இன்னைக்கு திருச்சபையில் நிறைய பேர் இருக்காங்க. அந்த சுபாவம் ஒரு காலத்தில் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கும் போது கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக நான் இந்த பலியை காணிக்க செலுத்தி நல்ல விருந்தெல்லாம் வைப்போம். ஆனால் அடுத்த நேரம் நம்முடைய வாழ்க்கையில் தோல்வி வந்த உடனே சர்ச்சுக்கு போய் என்னத்தை கண்டோம், சர்ச்சுக்கு போய் என்னத்தை கண்டோம். யார் சொல்றது? அவிசுவாசி கிடையாது, விசுவாசி. ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் தான் சர்ச்சுக்கு போய் என்னத்தை கண்டோம் அப்படி பேச ஆரம்பிப்போம். முதலாவது அதை தான் செய்வோம். வாழ்வில் வியாதிகள் வராத ஒரு குடும்பம் இல்லை. வியாதி வரும், வியாதி நேரத்திலும் பரிகாரிகள் அல்ல, கர்த்தரையே தேடணும். வியாதி வரும், மரணம் வரும். வியாதி வந்து பிரிஞ்சாலும் பரிசுத்தவான்களாகிய எலிசா தீர்க்கதரிசி வியாதி வந்து மரித்து போயிருக்கிறார். ஏதோ ஒரு விதத்தில் நமக்கு மரணம் நம்மை சந்திக்க தான் செய்யும். அந்த இடத்துல ஒன்னே ஒன்று நினைக்கிறோம், என் ஆத்துமா தேவன் தந்த இடத்துல போகணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்ம சொல்கிறோம் பாருங்க. நம்முடைய சபையில் அந்த தாத்தா ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாங்க. நாங்கள் போய் ஜெபிக்க போனோம். அந்த சங்கீதம் 91 அப்படியே காணாமல் சொல்லிகிட்டே இருக்கிறார். திருப்பி ரிப்பீட் பண்ணி சொல்லிகிட்டே இருக்கிறார். அவருக்கு மூச்சு மேல் மூச்சு கீழ் மூச்சு இறங்குறதே பெரிய கஷ்டமாக இருக்குது. ஆனாலும் அவருடைய விசுவாசத்தின் வார்த்தைகளை பார்த்து சந்தோஷமாக இருந்தது. ஆம் தேவ பிள்ளைகளை, பிரச்சனை வரும், வியாதி வரும், சில பேர் மூச்சு இழுத்து கடைசி மூச்சு போக வேண்டிய சூழ்நிலை வரும். அந்த இடத்துல தான் நம்ம என்ன பேசுகிறோம், அந்த இடத்துல என்ன பேசுகிறோம் அதுதான் ஆண்டவர். சாத்தான் பார்த்துருந்தேன், பாத்தியா உன் மனைவி சொன்னதை பார்த்தியா, நீ தேவனை முதலாவது தூசி, அடுத்து ஜீவனை விடு, அப்படிதான் அவன் பேசுகிறான். ஆனால் ஆண்டவர் அதற்குன்னு ஒப்பு கொடுக்கவே இல்லை. சத்தாண்டிய கிரியைகளுக்கு ஒப்பு கொடுக்கவே இல்லை. ஆனால் அந்த இடத்தை நம்ம கையாளும். வியாதி வரும்போது கையாளுறவரும் அவன் யோபு சொல்கிற ஒரே ஒரு விதம் தான், என்னது? கர்த்தர் தந்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டார். 2வது சொல்லலாம், என் மீட்பர் உயிரோடு இருக்கிற, நான் அவரை பார்ப்பேன், அந்நிய கண்கள் அல்ல என் கண்களை அவரை இதோட ஒரு விசுவாச வார்த்தை என்ன இருக்கு? இந்த ஒரு விசுவாச வார்த்தை நம்முடைய வாயிலிருந்து புறப்படணும். ஆண்டவரை, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். சொல்லுங்க, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், அந்நிய கண்களை என் கண்கள் அதை காணும். அப்படி சொல்லி அறிக்கை பண்ண பாருங்க, கர்த்தர் நம்முடைய வாழ்வை ரெட்டிப்பா ஆசீர்வதிப்பார். இப்போ 7000க்கு 14,000 ஆண்டவர் கொடுக்கிறார். அந்த கொடுக்கிற இடத்துல இப்போ யோபு மனைவி உண்டா இல்லையா? ஹல்லேலூயா, உண்டு. பார்த்தீங்களா, திரும்பவும் ஆண்டவர் பிள்ளைகளை கொடுக்குறாரு. யோபுவின் மனைவி அவன் அன்னைக்கு யோசிச்சிருப்பா, இந்த மனுஷனை அன்னைக்கு சாகடித்திருந்தேன்னா இன்னைக்கு இந்த ரெட்டிப்பான நன்மை கிடைச்சிருக்காது. ஹல்லேலூயா. சத்ரு வெட்கப்படும்படி நமக்காக ஒரு பந்தியை ஆயத்தம் பண்ணுகிற தேவன். சாத்தான் வெட்கப்படும்படி பந்தியை ஆயத்தம் பண்ணுகிற தேவன். ஆனால் நமக்குள்ளே மாத்திரம் ஒரு பழிவாங்க இருதயம் இருக்கும். சாத்தான் வெட்கப்படணும், நம்ம என்ன சொல்லுவோம்? ஆண்டவர், என்னை நீர் ஆசீர்வதி, இந்த ஜனங்களுடைய கண்களுக்கு எதிராக என்னை உயர்த்தியறலும் ஆண்டவரே. எதுக்காக உயர்த்தியறலும்? நான் இவனுக்கு செய்த போல இவனுக்கு நான் செய்து நான் பழி வாங்கணும். அதுக்காக இவன் நடுவில் என்ன உயர்த்தியறலும். புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்முடைய விருப்பம் எல்லாம் எதுக்காக நம்மை ஆண்டவர் ஆசீர்வதிக்கணும்னா அவனுக்கு பழி வாங்க, அப்படி அல்ல.
நம்ம அவங்கள கூப்பிட்டு சாப்பாடு கொடுத்தோன்னா நம்ம தான் உயர்ந்தவர்களாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. வலது கருத்து. அப்போ யோபு தன்னுடைய மனைவி கையாண்ட விதம் வித்தியாசமானது. ஆனால் யோபு சரியாக கையாண்டான். ஒரே ஒரு வார்த்தை, லூக்கா எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் 12வது வார்த்தை நீங்க படிங்க. 7வது அதிகாரம் 12வது வார்த்தை. அவர் ஊரின் வாசலுக்கு சமீபித்த போது மரித்து போன ஒருவனை அடக்கம் பண்ணும்படி கொண்டு வந்தார்கள். அவன் தன் தாய்க்கு ஒரே மகனாயிருந்தான், அவளோ கைம்பெண்ணாயிருந்தாள். ஊராரில் வெகு ஜனங்கள் அவளுடனே கூட வந்தார்கள். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் அவளை பார்த்து அவள் மேல் மனதுருகி அழாதே என்று சொல்லி கிட்ட வந்து பாடையை தொட்டார். அதை சுமந்தவர்கள் நின்றார்கள். அப்பொழுது அவர், வாலிபனே எழுந்திரு என்று உனக்கு சொல்கிறேன். மரித்தவன் எழுந்து உட்கார்ந்து பேச தொடங்கின. அவனை அவன் தாயிடத்தில் ஒப்புவித்தார். இந்த ஊர்வலம் பார்த்தீங்கன்னா இறுதி ஊர்வலம். இறுதி ஊர்வலம். ஒரு கைம்பெண், ஒரு விதவை, தனக்கு இருந்த ஒரே ஒரு பிள்ளை செத்து போச்சு. ஹல்லேலூயா. நான் சொன்னேன், இப்போ வெகு ஜனங்கள் அவளை சுட்டிகிட்டே வராங்க. என்ன சின்ன பையன், ஒரே ஒரு நம்பிக்கையாக இருந்தது போச்சு, தோல்வி வந்துட்டு. இந்த இறுதி ஊர்வலத்தை அவள் கலந்து கொண்டாள். இந்த இறுதி ஊர்வலத்தை அவள் தவிர்க்கலை. ஒரே ஒரு பிள்ளை. அவன் சொன்னா, அந்த பிள்ளை மரிச்சு போச்சுன்னா நம்ம வீட்டுக்குள்ளே அவள் இருந்திருக்கணும் இல்லை. ஆனால் அந்த இறுதி ஊர்வலத்தையும் தன்னை பங்காளியாக மாற்றி அவள் நடக்க ஆரம்பித்த போது, ஏற்ற இடத்துல வாசல் பக்கம் வந்தபோது, என் தேவனம் அந்த இடத்துல வந்தது என்றார். ஹல்லேலூயா. நீ சந்திக்கிற ஒரு இறுதி ஊர்வலத்தை போல உன் குடும்பம் ஒருவேளை வாழ்க்கையின் தோல்வியை சந்திக்கலாம். இருந்தது ஒன்னே ஒன்று, கண்ணே கண்ணு, அதையும் போச்சு. இருந்ததே ஒன்னே ஒன்று, ஒரே ஒரு வேலை தான் இருந்து, ஒரே ஒரு பிள்ளை தான் இருந்து, ஒரே ஒரு வாழ்க்கை துணை தான் இருந்து, நம்பிக்கை என்று சொல்லக்கூடியது ஒன்னே ஒன்று தான் இருந்து, இதுதான் என் வாழ்க்கையின் நம்பிக்கை என்று எண்ணக்கூடியது, அதுவும் மரித்து போயிற்று. அந்த இறுதி கட்ட சூழ்நிலையில் நம்ம துவண்டு போகக்கூடாது. அவள் கூடயே நடக்க ஆரம்பித்தாள். அவளுடைய நம்பிக்கை எல்லாம் கல்லறைக்குள்ளே போகிறதற்குள்ள அந்த அடக்க ஆராதனைக்கு முன்பாக என் பிள்ளை எழுந்திருப்பான் என்ற நம்பிக்கையோடு தான் அந்த பிணத்திற்கு பின்னாக அவள் நடக்க ஆரம்பித்தாள். நான் விசுவாசிக்கிறேன் தேவ பிள்ளைகள், இன்றைக்குள்ள மரணத்தை சந்தித்தா பிள்ளைகள் மரித்து போன அவங்க தூக்கிட்டு போயிடுவாங்க. இந்த அம்மா அப்படி இல்லை. என் பிள்ளைக்கு கடைசி நேரமாகலோ ஒரு அற்புதம் நடக்கும் என்று அந்த இறுதி ஊர்வலத்தில் தன்னை பங்காளியாக மாற்றிக்கொண்டு அவர்கள் நடக்க ஆரம்பித்தார்கள். அவருடைய நம்பிக்கை வீண் போகலை. அவருடைய நம்பிக்கை வீண் போகலை. அவருடைய நம்பிக்கை வீண் போகலை. அந்த கடைசி நிமிஷத்தில் ஆண்டவர் வந்து சொல்றாரு, மகளை நீ அழாதேப்பா. நீ சந்திக்கிறது இறுதி ஊர்வலத்தை போல கடைசி நொடிகளாயிருக்கலாம். இன்றைக்கு ஆவியானவர் சொல்கிறார், நீ அழுகிறதை நிறுத்தாதே, நீ கூட நடக்கிறதை நிறுத்தாதே. அந்த பிள்ளை மரித்து போன பிள்ளையை பலரும் தூக்கி கொண்டு போகும்போது நீ உன் பிரயாணத்தை நிறுத்தாதே, நீ உன் ஜபத்தை நிறுத்தாதே, நீ உன் ஆராதனை நிறுத்தாதே, நீ உன் கண்ணீர் விடுகிறதை நிறுத்தாதே, நீ அழுகிறதை நிறுத்தாதே. நீ போயிட்டே இருப்பா. ஒரு வாசல் உனக்கு முன்பாக வரும். அந்த வாசல் பக்கத்தில் கர்த்தர் நிற்பார். அழாதே என்று சொல்லக்கூடிய அவருடைய வார்த்தை உனக்கு நேராக வரும். அவர்கள் தொடுதலை நீ அனுபவிப்பாய். அவன் எழும்புவான், அவன் உட்காருவான், அவன் பேசுவான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது இறுதி ஊர்வலம் தானே, கடைசி மூச்சு தானே, இந்த கடைசி நேரம் தானே. இந்த செத்து போயாச்சு, மரித்தே போயாச்சு, இனி என்ன வாழ்க்கை இல்லை. நம்பிக்கையற்று போன ஸ்தானத்திலும் நீ அழுகிறதை நிறுத்தாமல் இருந்த கர்த்தர் உனக்காக கிரியை செய்யார். எழும்போமா தேவ சமூகத்தில் எல்லாரும் எழுப்பி நிற்போம். ஆண்டவரே, வாழ்வின் தோல்விகளை கையாண்ட விதங்கள், வாழ்க்கையின் தோல்விகள் நிறைய வந்தது. எத்தனையோ தோல்விகள் உங்கள் குடும்பத்தை சந்திக்கலாம். இந்த விதவே போல கைம்பெண்ணாய் மாறினாள், தனித்தவளாய் மாறினாள். தனித்து போகிற சூழ்நிலையில் அவள் அந்த இறுதி ஊர்வலத்தை தன்னை ஈடுபடுத்தி கொண்டாள். அருமையான தேவ பிள்ளைகளே, கடைசி தருணம், கடைசி வருஷம் நீ எக்ஸாம் எழுதுகிறதா இருக்கலாம். இந்த வருஷத்தில் கடைசியாக நான் செய்கிறதா இருக்கலாம். ஆண்டவர் இன்றைக்கு இந்த பலிபீடத்திலிருந்து ஒரு வார்த்தை கொடுக்கிறார். இது இறுதி ஊர்வலம் அல்ல தேவ ஜனமே, இது இறுதி ஊர்வலம் அல்ல. இது பேச தொடங்குகிற காலம், இது உயிர் வருகிற காலம். ஓ ஜீசஸ், தனிமையானவளை சந்தோஷப்படுத்துகிற காலம். நீ நினைக்கிற இதுதான் என் வாழ்க்கையின் இறுதி ஊர்வலம், இறுதி கட்டத்துக்கு நேராக வந்து
வாக்கு எண்ணிக்கைகள் இறுதி கட்டத்துக்கு நேராக வரும்போது அங்கே ஒரு பரபரப்பு இருக்கும். யாருக்கு வெற்றி கிடைக்கும்னு தெரியல, யார் தோல்வி பெறுவாங்கன்னு தெரியல. வெற்றி பெறுவங்க ஒரு சைடு பட்டாசு வெடித்து கொண்டாடுவாங்க, தோல்வி இருவங்க ஒரு சைடு அழுதுட்டே இருப்பாங்க. ஆனால் தேவ பிள்ளைகளை, இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு சொல்கிறார், இந்த வெற்றியை கொண்டாடுகிற நாள். தாயிடத்தில் ஆண்டவர் திரும்ப ஒப்பு கொடுத்தார். பெண்களே, நீங்க அழ ஆரம்பிச்சீங்கன்னா அந்த இறுதி ஊர்வலத்தை ஆண்டவர் உங்களுக்கு மகிழ்ச்சியாய் மாற்றப் போகிறார். அந்த இறுதி நேரத்தை, அந்த கடைசி நிமிடம் என்பது சவாலான ஒரு நேரம், சவாலான ஒரு வாழ்க்கை. அதை ஆண்டவர் மாற்றி தரப்போகிறார். இந்த வசனத்தை உறுதியாய் பிடித்தவர்கள் 2 கரங்களை உயர்த்தி, இயேசுவே ஆண்டவர் மரணத்தினின்று உயிர் தெழுந்தா, கால்கள் யாவும் மூடுங்கு, நாவு யாவும் போற்றிடும் அந்த இயேசுவே ஆண்டவர். இயேசுவே வைத்தியர், மரணத்தினின்று உயிர் தெழுந்தார், கால்கள் யாவும் முடங்கும், நாவு யாவும் போற்றிடும் அந்த இயேசுவே வைத்தியர். இயேசுவே இரட்சகர், மரணத்தினின்று உயிர் தெழுந்தார், கால்கள் யாவும் முடங்கும், நாவு யாவும் போற்றிடும் அந்த இயேசுவே இரட்சகர். அந்த இயேசுவே ஆண்டவர், அந்த இயேசுவே வைத்தியர். வாழ்க்கையின் தோல்விகளை கையாண்ட பெண்கள், காலில் 2 கரங்களை உயர்த்தி, கடன் பாரம் வந்த போது தீர்க்கதரிசியை நாடினாள் ஒரு பெண். ஹல்லேலூயா. வாழ்க்கையில் சாவோம் என்று புருஷன் சொல்லும்போது வார்த்தையை கொடுத்து தேற்றினாள் இன்னொரு பெண். வாழ்க்கையின் கசப்பான தனிமரமாய் விடப்பட்ட சூழ்நிலையில இந்த இடத்தை விட்டு நான் திரும்பி போவேன் என்று எழுந்திருந்தாள் இன்னொரு பெண். வாழ்க்கையின் இறுதி ஊர்வலத்தின் நேரத்தில் நம்பிக்கையற்று போன ஸ்தானத்திலும் நம்பிக்கையோடு கடைசி நொடி வரைக்கும் அழுத ஒரு பெண். வாழ்க்கையில் தோல்விகள் வந்தபோது தூஷித்த ஒரு பெண். தேவ பிள்ளைகளே, எந்த கூட்டத்தில் நாம் இருக்கிறோம்? 2 கரங்களை உயர்த்தி, ஆண்டவர் தீர்க்க தரிசனமாய் நமக்கு கொடுத்த வார்த்தை, இது ஒரு இறுதி ஊர்வலம் அல்ல தேவ பிள்ளைகளே. ஒரு கட்டத்தில் 4 பேராக அவங்க பாடையை சுமந்து செல்கிற நேரம் வந்தது. ஆனால் திரும்பி வரும்போது அந்த பிள்ளையை தானே சுமந்து கொண்டு வரக்கூடிய ஒரு சூழ்நிலையை கர்த்தர் கொடுத்தார். இறுதி ஊர்வலம் சுமந்து கொண்டது. மற்றவர்கள் உன்னை பார்த்து சொல்றாங்க, இந்த பெண்ணுடைய இறுதி ஊர்வலம், இந்த பெண்ணுடைய நம்பிக்கை போச்சு, இனி இவளுக்கு 6 வாழ் கொடுப்பாங்க. ஆண்டவர் சொல்கிறார், இல்லை இல்லை, திரும்பி வரும்போது உன் நம்பிக்கையோடு நீ திரும்பி வரப்போகிறார். ஆமென். ஆண்டவரே, இந்த வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி. உம்மிடத்தின்றி கொடுக்கப்பட்ட இந்த வார்த்தைகளை பார்க்கிறோம் ஆண்டவரே. தோல்விகள் வரும் ராகேல் ஆண்டவரே மனுஷனை பார்த்து முறையிடுகிறார். யோபுடைய மனைவி தூஷிக்கும்படியாக சொல்லி கொடுக்கிறான். ஆனால் சில பெண்கள் வாழ்க்கையின் தோல்விகளை கண்டு துவண்டு போகாமல் அந்த இடத்தை விட்டு எழும்பி வந்தார்கள். ஆண்டவரே,
அந்த இடத்தை விட்டு திரும்பி வந்தார்கள் ஆண்டவரே. அவர்களை நீர் ஆசீர்வதித்து அனுப்பினீர் ஆண்டவரே. எங்கள் பிள்ளைகள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலே தோல்விகள் உண்டப்பா. ஆனால் இவர்கள் ஒவ்வொருவரும் வெற்றி மங்கைகளாக, வெற்றி வீரர்களாக திகழும்படியாக இந்த காலை நேரத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம், ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். என்னுடைய வாழ்க்கை வெற்றி பெறுவதாக, அநேருக்கு இவர்கள் அதிசயமாய் மாறுவாளாக, அநேருக்கு ஆசீர்வாதமாய் மாறுவாளாக, அநேகர் இவர்கள் மூலம் ஆசீர்வதிக்கப்படுவாளாக. பெரிய காரியங்களை செய்யும், சமாதானத்தோடு அனுப்பும். ஏசுர செர்மூல ஜெபிக்கிறோம் ஜெபங்களின் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. சேர்ந்து சொல்வோம், என் ஆத்துமாவே முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் தாமே ஆசீர்வதிப்பாராக. கிருபை கூட இருக்கட்டும்.